அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் தௌஹீத் பிரிவினையை ஏற்படுத்துகிறதா என்ற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. சமீப காலங்களாக இந்த தௌஹீத் ஜமாத்துடைய எழுச்சிமிகு பிரச்சாரங்கள் இந்த தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வீரியம் அடைய தொடங்கியதற்கு பிறகு ஆங்காங்கே பல இடங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் பலதரப்பட்ட வாக்குவாதங்களும் நம் சமுதாயத்திலே பெருகி போயிருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் அதனை எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த தௌஹீத் ஜமாத் வந்ததற்கு பிறகுதான் இந்த சமுதாயத்திலே பிரிவினை ஏற்பட்டு விட்டது என்று ஒரு பிரச்சாரம் வேகமாக மக்கள் மத்தியில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் சற்று நிதானமாக நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரம் வந்ததற்கு பிறகுதான், தௌஹீத்வாதிகள் இந்த தமிழகத்திலே எழுச்சி பெற்றதற்கு பிறகுதான் இந்த சமுதாயத்திலே பிரிவினைகள் தோன்றி இருக்கிறதா, வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் விவாதங்களும் வளர்ந்திருக்கிறதா என்று ஆய்வு செய்து பார்த்தால் இந்த தௌஹீத் ஜமாத் வருவதற்கு முன்பே இந்த தமிழகம் அப்படித்தான் இருந்திருக்கிறது. இதைவிட மோசமாகத்தான் கடந்த காலத்திலே இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை அமைந்திருக்கிறது. இந்த தௌஹீத் ஜமாத் வருவதற்கு முன்பு பல்வேறு விதமான இயக்கங்களும் பிரிவுகளும் கழகங்களும் கட்சிகளும் அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நற்பணி மன்றங்கள் என்ற ரீதியாகவும் இப்படி பல ரூபங்களில் இந்த சமுதாயம் பல கோணங்களாக பல பிரிவுகளாக இங்கே பிளவுபட்டுத்தான் நின்று கொண்டிருந்தார்கள். திராவிட கட்சிகளின் பின்னணியிலே சில முஸ்லிம்கள் பிரிந்து நின்றார்கள். காங்கிரஸ் கட்சியின் காங்கிரஸ் என்று தம்மை அறிவித்துக் கொண்டு அரசியல் ரீதியாக முஸ்லிம் சமுதாயத்திலே தம்மை அறிவித்துக் கொண்டு சில பேர் இங்கே இருந்தார்கள். ஆன்மீக ரீதியாக மார்க்க வழிபாட்டு ரீதியாக நாங்கள் ஹனபி மதுஹபை சார்ந்தவர்கள் என்று பிரிந்து நின்றார்கள். இன்னொரு சாரார் நாங்கள் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் என்று பிரிந்து நின்றார்கள். வெறுமனே பிரிந்து நின்றதோடு மட்டுமில்லாமல் பல ஊர்களில் பல இடங்களில் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறவர்களுக்கும் ஹனபி மதுஹபை பின்பற்றுகிறவர்களுக்கும் இடையிலே பலதரப்பட்ட மோதல்களையும் இந்த சமுதாயம் சந்தித்திருக்கிறது. அதனுடைய விளைவாக பள்ளிவாசல்கள் ஒரே காம்பவுண்ட் சுவருக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட இறை ஆலயங்கள் ஒரே காம்பவுண்ட் சுவருக்குள்ளே இடையிலே மறிக்கப்பட்டு இடையிலே சுவர் எழுப்பப்பட்டு ஒரு காம்பவுண்டிற்குள்ளே 2 பள்ளிகள் நிர்மாணிக்கப்பட்டு ஒரு புறத்திலே ஹனபி மதுஹப் பள்ளியும் இன்னொரு புறத்திலே ஷாஃபி மதுஹப் பள்ளியும், இந்த பள்ளிக்கு நாங்கள் வரமாட்டோம், எங்கள் பள்ளிக்கு நீங்கள் வரக்கூடாது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டு இந்த சமுதாயம் பிளவுபட்டுத்தான் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுதெல்லாம் இவர்கள் இந்த கோஷத்தை முன்வைக்கவில்லை. சமுதாயம் பிரிந்து கிடக்கிறது, பிளவுபட்டு போய் கிடக்கிறது, இவர்களால் பிரிந்தது அவர்களால் பிரிந்தது என்றெல்லாம் யாரையும் குற்றம் சொல்லாமலே தமக்கு தாமே பிளவுபட்டுத்தான் இந்த சமுதாயம் பல கூறுகளாக நின்று கொண்டிருந்தது. ஆனாலும் அவர்களுக்கு இடையிலே ஒரு சின்ன விதமான ஒரு ஒத்துப்போகக்கூடிய தன்மை இருந்தது. கடந்த காலத்தில் பல்வேறு இயக்க ரீதியாக கொள்கை ரீதியாக பிளவுபட்டு நின்றாலும் ஒரு ஒத்துப்போகக்கூடிய ஒரு பண்பாடு கடந்த காலத்தில் இருந்தது. என்ன ஒத்துப்போவது? நான் ஒரு அமைப்பில் இருந்தாலும் ஒரு பிரிவில் இருந்தாலும் நீங்கள் வேறொரு பிரிவில் இருந்தாலும் நீங்கள் செய்கின்ற தவறுகளை நான் விமர்சிக்க மாட்டேன், நான் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் விமர்சிக்க கூடாது, நான் குற்றங்கள் செய்தால் அதை நீங்கள் கண்டுகொள்ளக் கூடாது, நீங்கள் அதே போன்று குற்றம் செய்தால் நான் கண்டுகொள்ள மாட்டேன். உங்களுடைய கரத்திலே ஒரு பள்ளிவாசலோ ஒரு நிர்வாகமோ இருந்து அதற்கு பல்வேறு சொத்துக்கள் இருந்து அந்த சொத்துக்களை நீங்கள் சூறையாடி ஊழல் செய்தால்
அதை நான் தெரிந்து கொண்டாலும் மேடை போட்டு பேச மாட்டேன். தாராளமா ஊழல் பண்ணிக்கங்க. அங்குள்ள தேங்காவை எடுத்து வித்து உங்க வீட்டுக்கு அனுப்பிக்கங்க. அங்க இருக்கிற வக்ஃபு சொத்துக்களை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுப்பதை அறிந்து நான் எப்படி பகிரங்கப்படுத்தவில்லையோ அதே போன்று நான் செய்யக்கூடிய ஊழல்கள் உங்கள் செவிகளுக்கு வந்தால், நீங்கள் அதை அறிந்து கொண்டால் அதனை நீங்களும் மக்கள் மன்றத்திலே சொல்லக்கூடாது, தவறு என்று விமர்சிக்க கூடாது. இப்படிப்பட்ட அடிப்படையில் கொள்ளையர்களாக, திருடர்களாக, குற்றவாளிகளாக, விபச்சாரிகளாக, ஒழுக்கங்கெட்டவர்களாக நம்மிடத்திலே எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் நீ செய்வதை நான் சொல்ல மாட்டேன், நான் செய்வதை நீங்கள் செய்யக்கூடாது சொல்லக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு செய்யப்படாத ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அத்தனை பேரிடத்திலும் ஒரு விதமான ஒத்துப்போகக்கூடிய பண்பாடு நிலவிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் வந்ததற்கு பிறகு அந்த கூட்டத்திலே இந்த ஜமாத் தன்னை ஒத்துக்கொள்ளவில்லை, ஒன்றிணைத்துக் கொள்ளவில்லை. அதுதான் பிரச்சனையினுடைய மையப்புள்ளி. நாங்கள் செய்கின்ற தவறை நீங்கள் மேலே போட்டு சொல்லுங்கள், நீங்கள் செய்கின்ற தவறுகளை நாங்களும் மேலே போட்டு சொல்லுவோம். நான் ஊழல் செய்தால் அதை மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்தி அந்த ஊழலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதனுடைய நிவாரணத்தை நீங்கள் பெற்றுத் தாருங்கள். நீங்கள் ஊழல் செய்திருந்தால் நாங்கள் மேடை போட்டு பேசுவோம், பிறருக்கு அநீதி செய்திருந்தால் அதனை தட்டி கேட்போம். அதனுடைய குற்றங்குறைகளை யாருக்கும் தாட்சண்யம் பார்க்காமல், தயவுதாட்சண்யம் இல்லாமல், முகத்தாட்சண்யம் இல்லாமல், பணக்காரர், செல்வந்தர், ஆட்சியாளர், அதிகாரி என்று எந்த விதமான அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் அதனை களைகிற வரைக்கும், அந்த தீமையை ஒழிக்கிற வரைக்கும், அதனால் எப்படிப்பட்ட இழப்புகளை நாங்கள் சந்தித்தாலும் அதை நாங்கள் சொல்லத்தான் செய்வோம் என்று இன்றைக்கு இந்த ஜமாத் முழங்கிக் கொண்டிருப்பதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் தான் சொல்கிறார்கள், சமுதாயத்திலே தௌஹீத் ஜமாத் வந்ததற்கு பிறகு பிரிவினை ஏற்பட்டு விட்டது, ஏற்படத்தான் செய்யும். இதை நீங்கள் பிரிவினை என்று சொன்னால், நாங்கள் சொல்லக்கூடிய வாதத்தினால் பிறருடைய ஊழலை, அநியாயத்தை, சமுதாயத்திலே நடைபெறக்கூடிய துரோகங்களை நாங்கள் பட்டியல் போடுவதனால் சமுதாயத்திலே சில நேரங்களில் பிரிவினைகள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் ஒற்றுமை ஒற்றுமை என்று சொல்கிறீர்களே, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒற்றுமையை நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான் கொண்டு வந்து சேர்க்கும். தௌஹீத் ஜமாத் பிரிவினைக்காக வேலை போட்டு பேசவில்லை, பிரித்து பார்ப்பதற்காக ஊழல்களை பகிரங்கப்படுத்தவில்லை, சமுதாயத்தில் அமைப்புகளை, இயக்கங்களை பலவாறாக கூறுபோடுவதற்காக இது பிரச்சாரத்தை கையில் எடுக்கவில்லை. இந்த தௌஹீத் ஜமாத் போலித்தனமான அந்த ஒத்துப்போகக்கூடிய பண்பாட்டை உடைத்து ஒரு உண்மையான ஒற்றுமையை, உடைக்க முடியாத ஒற்றுமையை, பிரிக்க முடியாத ஒற்றுமையை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துவதற்குத்தான் இப்படிப்பட்ட ஆபரேஷன்களை இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. ஒற்றுமை என்றால் எது ஒற்றுமை? ஒற்றுமைக்கு என்ன அளவுகோல்? அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமைக்கு இலக்கணம் சொல்லித் தருகிறார்கள். அல் மூமினூன கரஜுலின் வாஹிதின், மூமின்கள் அனைவரும் ஒரே மனிதனை போன்று, ஒரு மனிதனுடைய உடலை போன்று மூமின்கள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன பொருள்? இனிஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு, அதிலே அவனுடைய கண்ணுக்கு நோவினைப்பட்டால், கண்ணிலே ஏதேனும் பாதிப்பு வந்தால் அவனுடைய மொத்த உடலும் அந்த கண்ணுடைய நோவினைக்காக அதனை நீக்குவதற்காக பாடுபடும். கண்களில் தூசி விழுந்தால், கண்ணிலே குச்சி குத்திவிட்டால் கண்ணுக்கு வந்தது தானே என்று சொல்லி கால்கள் சும்மா இருக்குமா? கைகள் சும்மா இருக்குமா? வாய்கள் சும்மா இருக்குமா? கண்ணில தூசி விழுந்த உடனே ஓடி போய் கால்கள் நடந்து செல்கிறது மருத்துவரிடத்தில் மருத்துவம் செய்வதற்கு, கைகள் அந்த மாத்திரையை எடுக்கிறது, வாய் அதை உள்ளே விழுங்குகிறது, வயிறு அதை செரிக்க செய்கிறது, ரத்தம் அதனுடைய சத்துக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து கண்ணுடைய நோயை குணப்படுத்துகிறது. இது போன்று மூமின்கள் இருக்க வேண்டும். ஒற்றுமை வேண்டும்.
அந்த ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சமுதாயத்தில் ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லிமுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால், துயரம் ஏற்பட்டால், அந்த துன்பத்தை துயரத்தை துடைப்பதற்கு இன்னொரு மூமின் ஓடி வர வேண்டும். அவனுக்கு வந்ததுதானே விளைவு, அவனுக்கு தானே கஷ்டம், அவன் தானே கீழே விழுந்தான், அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சும்மா இருக்க கூட. அந்த அளவுக்கு ஒற்றுமை ஏற்பட வேண்டும். சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே ஒரு உடலை போன்று மாறி, ஒரு உடலின் ஒரு பாகத்தில் துன்பம் ஏற்பட்டால், நோவினை ஏற்பட்டால், அந்த நோயை நீக்குவதற்கு மற்ற உறுப்புகள் எல்லாம் செயல்படுவதை போன்று சமுதாயத்திலே எந்த ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதனை துடைப்பதற்கு அத்தனை மூமின்களும் திரண்டு வர வேண்டும். சமுதாயத்தின் தலைவர் வர வேண்டும், நிர்வாகிகள் வர வேண்டும், தொண்டர்கள் வர வேண்டும், உறுப்பினர்கள் வர வேண்டும். சமுதாய உச்சத்தில் பங்கு பெற்றிருக்கிற அத்தனை பேரும் அந்த தனி மனிதனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை துயரத்தை துடைப்பதற்கு தன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு களத்திலே இறங்கி நிற்க வேண்டும். இப்படி நீங்கள் ஒன்றுபட வேண்டும். இதுதான் ஒற்றுமை. இந்த ஒற்றுமை உங்களுக்கு தௌஹீத் ஜமாத் வருவதற்கு முன்பு இருந்ததா? அதுதான் முக்கியமான கேள்வி. நாங்க ஒத்துமையா இருந்தோம். இவங்க வந்துதான் போலீஸ் கோர்ட்டு கேஸ்னு போயிட்டோம். இவங்க வந்ததுக்கு பிறகுதான் 2 பள்ளியாசம் வந்துருச்சு. இவங்க வந்ததுக்கு பிறகுதான் 2 கல்யாண தஸ்தர் வந்துருச்சு. இவங்க வந்ததுக்கு பிறகுதான் 2 சந்துக்கு வந்துருச்சு. இவங்க வந்ததுக்கு பிறகுதான் ஊர்ல 2 3 பிரிஞ்சு போச்சு என்றெல்லாம் பேசுகிறீர்களே, ஒற்றுமையாக இருந்ததாக முழங்குகிறீர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன இந்த ஒற்றுமை உங்களிடத்திலே இருந்ததா? கடந்த காலத்தில் இப்படி ஒன்றுபட்ட உடலை போன்று இந்த சமுதாயம் வாழ்ந்து வந்ததா? எனக்கு என்ன என்று இருந்தது. யார் எக்கேடு கெட்டால் போனாலும் பரவாயில்லை, நான் சுகமாக இருக்க வேண்டும், நான் நிம்மதியாக இருக்க வேண்டும், நான் சம்பாதிக்கணும், நான் சொகுசா வாழணும் என்று பிறர் படக்கூடிய துன்பங்களை கண்ணும் காணாமல் இருந்துவிட்டு ஒற்றுமையை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா? ஜமாத்து தலைவர்களை கேட்கிறேன், சமுதாய முன்னோடிகளை கேட்கிறேன். ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு சொத்து காசு பணம் இருக்குது. பள்ளிவாசல் பார்த்தாலே பிரம்மாண்டம். கொடிக்கால் பாளையத்து உள்ள நுழைஞ்சா பள்ளிவாசல் நிக்குது, வானலாவ கோபுரம் பிரம்மாண்டமா இருக்குது. லட்ச லட்சமா சொத்துக்கள், பல்வேறு விதங்களில் வருமானம், கோடி கணக்கில் காசு பணத்தை வைத்திருக்கிற பல்வேறு ஊர் ஜமாத்தினர்கள். உங்க ஊர் ஜமாத்துக்குள்ள ஏழைகள் இல்லையா? படிப்பறிவில்லாத, படிக்க முடியாத, கஷ்டப்படக்கூடிய ஏழை குடும்பத்து மாணவர்கள் இல்லையா? அவர்களுடைய ஏழ்மையை போக்குவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, உங்களிடம் இருக்கிற காசு பணத்தை பயன்படுத்தி, உங்கள் ஜமாத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை பயன்படுத்தி, உங்களுடைய ஜமாத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களில் வீடு இல்லாம நம்ம ஜமாத்துல முஸ்லீம்ல 2 பேரு பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கிறாங்க, நம்ம ஜமாத்துல இருந்து வீடு கட்டி கொடுப்போம் என்று கொடுத்தீர்களா? எல்லாரும் டோட்டலா பெரிய செல்வந்தர்களா? கொடிக்கால் பாளையம் முழுக்க மொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் ஜமாத்துகளையும் ஒரு ஏழை இல்லையா? ஒரு பிளாட்ஃபார்ம் வீடு இல்லாமல் இல்லையா? ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சித்திருந்தால், நீங்க உண்மையில ஒற்றுமையா இருந்தீங்க, ஒருத்த படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து உங்களுடைய உள்ளம் துடிச்சிச்சு, நீங்க ஒற்றுமையா இருந்தீர்கள் என்று ஒத்துக்கொள்ள முடியும். அதே போன்று இஸ்லாமிய மார்க்கம் விதியாக்கி இருக்கிற பல்வேறு கடமைகள், ஜகாத் என்ற பொருளாதார திட்டத்தை திரட்டி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்திருக்க முடியும். உங்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, ஊர் கட்டுப்பாடு இருக்கிறது, வேறு எதுக்கெல்லாமோ வசூல் பண்றீங்க. கந்தூரி என்ற பேர்ல வசூல் பண்றீங்க. கந்தூரி நடத்துற பேர்ல ஊர் ஊராக மக்கள் எல்லாம் சோறு கொண்டு கொட்டி ஆளாளுக்கு பங்கு வச்சு சாப்பிட்டு போறீங்க. அதுவெல்லாம் செய்யக்கூடிய நீங்கள் ஏழைகளுடைய பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதற்காக வேண்டி தொழில் தெரிந்த மக்களுக்கு அவர்களின் தொழிலுக்கு தேவையான முதலீடை கொடுத்தீர்களா? அவர்களை முன்னேற்றுவதற்கு தையல் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து தச்சு பொழைச்சுக்கோன்னு சொன்னீங்களா? வாழைப்பழத்தை பிளாட்ஃபார்ம் கடையில போட்டு தள்ளு வண்டியில போட்டு விற்கிற ஒரு வியாபாரி தள்ளு வண்டி வாங்க காசுலாம் உட்கார்ந்து இருப்பாரு. ஜமாத்துல இருந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்து தள்ளு வண்டி வாங்கி கொடுத்திருப்பீர்களா?
அவருடைய தொழிலை முன்னேற்றுவதற்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் மனைவியை சேர்த்துவிட்டு பெற்றோர்களை சேர்த்துவிட்டு வழி இல்ல காசுக்கு கஷ்டப்பட்டு ஊரூரா பிச்சை எடுத்து வட்டி கிடக்காரன் போய் வட்டிக்கு காசை வாங்கி அதற்கு பிறகு தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் ஒரு கணிசமான பணத்தை அந்த வட்டிக்கு வட்டி கட்டியே தன் காலம் முழுவதையும் கழித்துக் கொண்டிருக்கிறார்களே எத்தனையோ ஏழை எளிய மக்கள். ஜமாத்து பணத்திலிருந்து ஒரு நிதியை ஒதுக்கி வட்டிக்கு போகிறவர்களை மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்தீர்களா? பைத்துல் மாலை நிறுவினீர்களா? வட்டியில்லா கடனுதவி திட்டத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தினீர்களா? கல்வி ஆண்டு 2009-2010 கல்வியாண்டின் துவக்கத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு இடத்திலையும் படிப்பதற்கு மேல் படிப்புக்கு இந்த சமுதாயம் இந்த தேசத்தில் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை விட இந்தியா சுதந்திரம் பெறுகிற பொழுது இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் எந்த அளவிற்கு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி நின்றார்களோ அதையெல்லாம் விட பல நூறு மடங்கு இந்த சமுதாயம் கீழே கிடக்கிறது. இவர்களுடைய கல்வி அறிவை மேம்படுத்துவதற்கு படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்தீர்களா? கல்வி உதவி கொடுத்தீர்களா? படிக்கிறதுக்கு வழிகாட்டினீர்களா? ஒரு மாணவர்களை எல்லாம் அழைச்சு வச்சு நீ என்ன படிச்சிருக்கிற, 10th முடிச்சிருக்கிறியா, 12th முடிச்சிருக்கிறியா, என்ன மார்க் வாங்கி இருக்கிற, அடுத்த கட்ட என்ன பண்ண போற, உனக்கு என்ன உதவி வேணும், உனக்கு என்ன கைடன்ஸ் வேணும், உனக்கு என்ன வழிகாட்டுதல் வேணும் சொன்னீர்களா? எத்தனை பேர் திக்கு தெரியாம நிக்கிறான். அவங்க அப்பாவுக்கு அப்பா படிக்கல, அம்மா படிக்கல, குடும்பத்துல யாரும் படிக்கல, சமுதாயத்தில் ஒருத்தருமே படிக்கலையா? அவன் குடும்பத்தில் வழிகாட்ட ஒருத்தரும் இல்ல. 10th நல்ல மார்க் எடுத்திருக்கிறான், 12th நல்ல மார்க் எடுத்திருக்கிறார். அந்த மாணவர் மேற்கொண்டு என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற பொழுது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து வந்து கல்வியாளர்களை அழைத்து வந்து எங்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று மாணவர்களுக்கு நிகழ்ச்சி நடத்தினீர்களா? கல்வி கருத்தரங்குகளை உருவாக்கினீர்களா? ஏன் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு நேரம் பேசினாரு? சமுதாய ஒழுக்கத்திற்காக வேண்டி 1.5 மணி நேரம் அதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள், விபச்சாரத்தின் விளைவுகள், அதை தடுப்பதற்கான வழிகள் என்று அப்படிப்பட்ட விபச்சாரத்திலே இந்த சமுதாய மக்களில் ஒரு கணிசமான மக்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிர்பந்தமாக சமுதாயத்திலே நடக்கிற ஒரு தீமையினால் சமுதாய தலைவர்களுடைய அந்த ஒத்துழைப்பின் பேரில், மார்க்க அறிஞர்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பெரும் பாவத்தினால் சமுதாயத்தில் கண்ணியமாக வாழ வேண்டிய நம்முடைய பெண்கள் நிர்பந்தமான முறையில் வேறு வழியில்லாமல் விபச்சாரத்தின்பால் தள்ளப்படுகிறார்கள். அந்த தீமையை தடுப்பதற்கு இந்த ஜமாத்து பெரியவர்கள் நீங்கள் முயற்சித்தீர்களா? என்ன காரியத்தினால் இந்த பாவம்? வரதட்சணை என்ற கொடுமையினால் திருமணம் முடிக்கிற பொழுது லட்சத்தா, கோடியத்தா, காரத்தா, பங்களாவத்தா என்று கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் ஏழை குடும்பத்தில் இருக்கிற எத்தனையோ பெண்கள் பொறுத்து பார்க்கிறாங்க. பல குடும்பத்தில் இறையச்சத்தோடு இருக்கிற பெண்கள், சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிற பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்கிறார்கள். சுய கட்டுப்பாடு இல்லாமல், இறையச்சம் இல்லாமல் வாழக்கூடிய பெண்கள் இந்த காலத்தில் தங்களுடைய உணர்வுகளை எவ்வளவு நாளைக்கு கட்டுப்படுத்த முடியும்? எங்க பார்த்தாலும் வாசல் திறந்து கிடக்கு, எங்க பார்த்தாலும் காம உணர்வுகள் தூண்டப்படுகிறது, எங்கு பார்த்தாலும் பாலியல் சிந்தனை. டிவியை திறந்தா ஆம்பளை பொம்பளை, அது தவிர வேற ஒண்ணுமே இல்லை. எதை பார்த்தாலும் சரிதான். சின்ன பிள்ளைங்களுக்கு நிகழ்ச்சிங்கிறான், மான் ஆடுது, மயில் ஆடுதுன்னு மிருகத்தை ஆட விடுறன்னு பேரை வச்சுக்கிட்டு பிள்ளைங்க ஆட விடுறான், பெருசுகள் ஆட விடுறான். ஆடுற ஆட்டத்தை பார்த்தா முழுக்க முழுக்க காம விரசங்கள். சின்ன பிள்ளைங்களுக்குன்னு டிவிங்கிறான், சுட்டி டிவி, போகோ டிவி அப்படிங்கிறான். சரி, குழந்தை தானே பார்க்கட்டும், குழந்தை மேட்ரு தானே விட்டு போனா திடீர்னு உள்ள நடிச்சா குழந்தைகளுக்கு பெரியவங்களுடைய மேட்ரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். டிவியை திறக்க முடியல, காம உணர்வு தூண்டப்படுது. ஒரு பத்திரிகையை பிரிக்க முடியல, அரைகுறை ஆடை, காம உணர்வு தூண்டப்படுகிறது. தெருவில் போக முடியல, வர முடியல, போஸ்டர்கள் முழுக்க முழுக்க காம உணர்வு தூண்டப்படுது. ஒரு FM ரேடியோ கேட்க முடியல, ஆபாச பாடல் வழியாக உணர்வு தூண்டப்படுது. எந்த பக்கம் திரும்பினாலும்
திரும்ப 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 அந்த பாலியல் சிந்தனைகள் தூண்டப்படுகிற விதமாக உணர்வுகள் தூண்டப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு பெண் எத்தனை நாட்களுக்கு தன்னுடைய உணர்வுகளை தற்காத்துக் கொள்வார்? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வேலி தாண்டிடுறான், வேற வழி இல்ல. நம்ம தகப்பனாரால் நம்மை திருமணம் செஞ்சு கொடுக்க முடியாது. அவ கூட படிச்சவ பக்கத்து வீட்டுல, மேல வீட்டுல, கீழே வீட்டுல, அவளை விட குறைஞ்ச வயசு, இவளுக்கு 25 வயசு, 20 வயசு, பக்கத்து வீட்டு பணக்காரருடைய புள்ள. அவ கண்ணுக்கு எதிரில கணவனோடு டூ வீலர்ல புள்ளைய தூக்கி மடியில வச்சுட்டு அவ கண்ணு முன்னாடி போறா. 25 வயசு பொம்பளைக்கு ஏக்கம் இருக்காரா? நம்ம கூட படிச்சவ புள்ள வத்து குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறா. நம்மளை விட இளைய வயசு, 5 வயசு இளமை, 8 வயசு இளமை, 10 வயசு இளமை, அவர்களுக்கெல்லாம் இந்த தாம்பத்திய இன்பத்தை அனுபவிக்கின்ற வாய்ப்பு கிடைத்து விட்டது. நமக்கு கிடைக்கலையே என்று ஏங்கி தவிக்கிற பொழுது யோசித்து பாப்பா, இன்னும் 10 வருஷம் இருந்தாலும் நம்ம தகப்பனாருடைய சம்பாத்தியத்தில் நமக்கு கல்யாணம் நடக்காது. ஏன் 1 லட்சம் கேட்கிறான்? நம்ம வாப்பா கொண்டு வர்ற காசுல அன்றாட வைத்த கழுவுறதே பெரும்பாடு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள், இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 78827487 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வேலி தாண்டுகிறாள், தவறிழைத்து விடுகிறாள், குற்றச் செயல்களில் மூழ்கி விடுகிறாள். அந்த குற்றத்திற்கு யார் காரணம்? அவளை அந்த குற்றத்தின்பால் தள்ளியது யார்? வரதட்சணை கேட்ட கொடுமை இல்லையா? வரதட்சணை கொடுக்க மாட்டேன் என்று ஒருவர் முன்வந்து அவளை கரம் பிடித்திருந்தாள், அவளை மணந்து கொண்டிருந்தாள். அவள் ஏன் அந்த தப்புக்கு போகிறாள்? ஏன் அந்த தீமையை நாடுகிறாள்? வேற வழி இல்லை என்ற கட்டத்திற்கு தள்ளப்படுகிற பொழுது தன் உணர்வுகளை தனித்துக் கொள்வதற்கு வழி தெரியாமல் சில பெண்கள் இப்படி வேலி தாண்டுகிறார்கள். சமுதாயத்தில் நல்ல கண்கூடா தெரியுது, எத்தனையோ பார்க்கிறோம். சமுதாய தலைவர்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஊர்லயும் இந்த பஞ்சாயத்து வருது. அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க, இவளை கூட்டிட்டு போயிட்டாங்க, மேல வீட்டுக்காரனோட கீழ வீட்டுக்காரனோட என்றெல்லாம் வருகிறது.
இந்த தீமையை சமுதாயத்தின் ஒழுக்கத்தை பாதுகாத்து நம் சமுதாய பெண்களுடைய கண்ணியத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த தீமையை தடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்களா? வரதட்சணை வாங்க கூடாது என்று தீர்மானம் போட்டீர்களா? வரதட்சணை கேட்கிற திருமணத்தை எங்கள் பள்ளிவாசலில் வைத்து நடத்தி தர மாட்டோம் என்று கண்டிஷன் போட்டீர்களா? வரதட்சணை திருமணத்துக்கு பாத்தியா சொல்ல வரமாட்டேன்னு ஆலிம்சா சொன்னாரா? அப்படி சொல்லி இருந்தால் உங்களுக்கு சமுதாய அக்கறை இருந்துச்சு, சமுதாயத்தில் ஒத்துமையை விரும்பினீங்க, சமுதாயத்தில் ஒத்துமையா இருந்தீங்கன்னு சொல்லலாம். எதையும் செய்யல, ஏழைகளுக்கு இறங்கவில்லை, மாணவர்களுக்கு வழிகாட்டவில்லை, மருத்துவ உதவி செய்யல, வட்டியில்லா கடன் கொடுக்கல, வரதட்சணை ஒழிக்க பாடுபடல, ஏழை பெண்களுக்கு உதவல, எதையுமே செய்யாமல் இருந்துவிட்டு நீ எப்படி இருந்துக்க நான் எப்படி இருந்துக்கோடு இருந்துட்டு இவர் ஒரு கட்சியில அவர் ஒரு கட்சியில இருந்துட்டு இவங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்தாங்களாம். பொய் இல்லையா இது? வடிகட்டிய பொய். ஒத்துமையா இந்த சமுதாயம் கடந்த காலத்தில் இருக்கல. இன்னும் சொன்னால் அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்குறைகளை மக்கள் மத்தியில் எடுத்து பேசுகிறார்கள். அந்த சமுதாயம் இன்னைக்கு நம்ம சமுதாயம் எப்படி கடந்த காலத்தில் இருந்துச்சோ அதே மாதிரி அவங்களும் இருந்தாங்க. அவங்களும் ஒத்து போயிருந்தாங்க. எல்லா அயோக்கியத்தனங்களையும் செய்வார்கள், எல்லா குற்றங்களையும் செய்வார்கள். ஒருத்தர் செய்யற குற்றத்தை இன்னொருத்தர் கண்டுக்க மாட்டார். ஒரு குலத்தவர்களுடைய ஊழலை இன்னொரு குலத்தார் கண்டுகொள்ள மாட்டார். நீ என்ன வேணாலும் லஞ்சம் வாங்கு, நீ எவன வேணாலும் கொலை பண்ணு, நீ யார வேணாலும் கூட்டிட்டு போ, நீ யாரு சொத்தை அபகரி, நான் உன்னை கண்டுக்க மாட்டேன், நீ என்ன கண்டுகொள்ள மாட்டான், நீ என்னை கண்டுகொள்ளாது என்கிற லெவலில் அந்த சமுதாயமும் ஒற்றுமையோடு இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் இருந்த அந்த போலித்தனமான ஒற்றுமையை குலைத்தார்கள். வேறொரு உண்மையான ஒற்றுமைக்காக, நியாயமான ஒற்றுமைக்காக, ஆரோக்கியமான ஒற்றுமைக்காக, உடைக்க முடியாத ஒற்றுமைக்காக இந்த போலி ஒற்றுமையை நபிகள் நாயகம் உடைக்கிறார்கள். உடைச்சு அந்த ஒற்றுமை அந்த கூட்டத்திலிருந்து ஒண்ணு ஒண்ணா உறுதி எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒத்துமை இருந்திய அதுல இருந்து அயோக்கியனை விட்டு கொலைகாரனை விட்டு கொள்ளடிக்கிறவனை விட்டு நல்லவர்களை மாத்திரம் பிரிச்சு எடுத்து, ஒழுக்கமானவர்களை பிரிச்சு எடுத்து, இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற உணர்வு உள்ளவர்களை பிரிச்செடுத்து, இப்படி நல்லவர்களை, உறுதியானவர்களை, யோக்கியமானவர்களை உள்ள இருந்து ஒண்ணு உடைச்சு ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்க. எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? ஒற்றுமைக்கு உதாரணம்னா அந்த கூட்டத்தை தான் சொல்லணும். அத மாதிரி ஒற்றுமை உலகத்தில் இதுவரைக்கு எந்த சமுதாயமும் நிகழ்த்தி காட்டிட முடியாத ஒற்றுமை. நபிகள் நாயகம் சொன்னார்களே, கண்ணுக்கு வேதனை வந்தால் மொத்த உடலும் வேதனைப்படும் என்று. அந்த உதாரணத்திற்கு இலக்கணத்தை போன்று அந்த சமுதாயத்தின் ஒற்றுமை ஒரு எஃகு கோட்டையை போன்று. நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு மதீனாவிற்கு வருகிறார்கள். முஹாஜிர்களோடு மக்காவிலிருந்து வந்த ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்கள் சொத்துக்களை விட்டு, சுகங்களை விட்டு, சொந்தங்களை விட்டு, எல்லா சொந்த வாழ்ந்த பூமியை விட்டு எல்லாவற்றையும் இழந்து விட்டு மதீனாவில் வந்து நிக்கிறாங்க. கையில காசு இல்ல, அரவணைக்கு ஒருத்தர் இல்ல, மனைவி மக்கள் இல்ல, சொந்த பந்தங்கள் இல்ல, தான் பிறந்து வளர்ந்த சொந்த பூமி இல்ல, அந்நிய பூமிக்குள்ள அல்லாஹ்வின் தூதரும் அவர்களுடைய தோழர்களும் மதீனத்து வீதியிலே வந்து நிற்கிறார்கள். நிற்கிற பொழுது அங்குள்ள அன்சாரி தோழர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமையை அல்லாஹ்வுடைய தூதர் பிரிச்சு அங்கிருந்து பிரிச்சு எடுத்து ஒவ்வொரு குளத்திலிருந்தும் உருவி கெட்டி வச்ச தோழர்களின் கூட்டம் ஒன்றுபடுகிறது. எப்படி? என் சொத்துல உனக்கு பாதி, சொத்துல பாதி. சொத்துலனா அது 5 லட்சம் வச்சிருக்கிறவன் 2 லட்சத்தை கொடுக்கிறது மட்டும் நினைச்சிடாதீங்க. அப்படி கொடுக்கிறது பெரிய வேலையே இல்ல. 5 கோடி ரூபாய் வச்சிருக்காரு, ஒரு 10 கோடி ரூபாய் வச்சிருக்கிறாரு ஒருத்தர், 5 கோடியை தூக்கி ஒருத்தருக்கு தானம் பண்றாரு, அது ஒரு பெரிய மேட்டரே இல்ல.
மொத்தமே 5 ரூபாய் வச்சிருக்கிறார். அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்ல. இந்த 5 ரூபாயை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற கடையில ஒரு 2 புரோட்டா வாங்கி திங்கலாம். அவருடைய நிலைமை. அந்த நிலைமையில இருக்கிற ஒருத்தர் 2 ரூபாயை கொடுப்பது என்றால் சாமானியமான தியாகம். அது 50 கோடி வச்சிருக்கவன் 25 கொடுக்கிறது பெருசு இல்ல. வெறும் 5 ரூபாய் வச்சிருக்கிறவன் 2 ரூபாய் கொடுக்கிறது. வெறும் 50 பைசா வச்சிருக்கிறவன் அதுல 25 பைசா பங்கு வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒற்றுமை சமுதாயத்தில் உனக்கு ஒண்ணும் இல்லையா? எனக்கு என்ன இருக்குதோ அதுல உனக்கு பாரு, நீ நானும் பங்கு. ஒரு போர்வை இருக்குதா, தலையிலிருந்து கால் வரைக்கும் மூடுறேன். எனக்கு இருக்கிற ஒரு போர்வை, ஆனா உன்கிட்ட போர்வையே இல்ல. கிளி 2. என் உடம்புல பாதி உடம்புதான் பொத்த முடியும், ஆனா உன் உடம்புலையும் அது பாதிய பொத்துமே. அதனால வச்சுக்க, ஒரு போர்வையில பாதி உனக்கு பாதி எனக்கு. எனக்கு ஒரு வியாபாரம், அதுல பாதி உனக்கு பாதி எனக்கு. எனக்கு ஒரு வீடு, அதுல பாதி உனக்கு பாதி எனக்கு. இப்படி பிரித்து கொடுத்து மக்காவிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஒண்ணும் இல்லாம, கையில காசு இல்லாம, உழைக்க வழி இல்லாம, உழவு செய்ய நிலம் இல்லாம, எந்த விதமான வாய்ப்பு வசதிகளும் இல்லாமல் தன்னந்தனியாக ஆதரவற்ற நிலையில் நிராதரவாக வந்து நிற்கிறார்களே, இவங்களுக்கு நாம தான் உதவி செய்யணும், கஷ்டப்படுவருடைய கஷ்டத்தை நீக்கணும் என்று சொல்லி அப்படி அவர்களின் துன்பத்திலே பங்கெடுக்கிற அளவிற்கு, எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவருடைய உச்சபட்சமாக திடீர்னு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஆண்கள் கூட்டம் மேய்க்கிறது வச்சுக்குவோம். ஆம்பளைங்க எல்லாம் ஒரு 50 பேர் இருக்கிற ஊரு, 50 ஆம்பளைங்க 50 பொம்பளைங்க இருக்கிற ஊரு. அப்படிப்பட்ட இடத்துல திடீர்னு வெளியூர்ல இருந்து ஒரு ஆண்கள் கூட்டம் வந்து இறங்கினால் அவங்களுடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு என்ன கேரண்டி? அவங்களுக்கு பெண்கள் வேண்டுமே, மனைவியர் வேண்டுமே. ஈக்குவலா இருந்தா பிரச்சனை இல்ல. திடீர்னு வந்து இறங்கும் போது பத்தாக்குறை. அப்ப முடிவெடுக்கிறாங்க. ஒருத்தர் 2 திருமணம் செஞ்சிருப்பாரு, 3 பேரை திருமணம் செஞ்சிருப்பாரு. அப்படிப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய தேவைக்காக நான் எனது குடும்ப வாழ்க்கையை விவாகரத்து செய்கிறேன், என் மனைவியை தலாக்கு விடுறேன். முடியுமா? குடும்பத்தில் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தர் இந்த அளவுக்கு கீழே இறங்கி பிறனுக்காக தியாகம் செய்ய இயலுமா? அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை காட்ட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பை இந்த உலகம் பார்த்திருக்கிறதா? இது ஒற்றுமை. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள். இந்த ஒற்றுமைக்கு முன்னர் ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை என்ன? அங்க ஒத்து போய்கிட்டு ஒத்துமைன்னு சொல்லிக்கிட்டனால அதை பூரா உடைச்சாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஒற்றுமையை குறைச்சாங்க. அவங்களுடைய குற்றங்களை எடுத்து பேசுறாங்க, அவருடைய தவறுகளை சொன்னாங்க. சமுதாயத்தில் இன்னைக்கு எங்களை பார்த்து, தௌஹீத் ஜமாத்தினரை பார்த்து குழப்பவாதிகள், பிரிவினைவாதிகள் ஊர்ல 2ஆக்கிட்டாங்க என்று சொல்கிறார்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2ஆக்கிற வேலையை தான் முதல்ல செஞ்சாங்க. எந்த அளவுக்கு 2ஆச்சு சமுதாயம்? நபிகள் நாயகத்தின் பிரச்சாரம் வளர 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 ஒண்ணா உடைஞ்சு 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 வெளியே வருது. இந்த இஸ்லாமிய அணியில தகப்பனாரு மக எதிரணியில, இந்த பக்கம் கணவன் மனைவி எதிரணியில, இந்த பக்கம் தாய் புள்ள எதிரணியில, அண்ணனுக்கும் தம்பிக்கும் மத்தியில பிரச்சனை, அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் மத்தியில பிரச்சனை, அப்பனுக்கும் மகனுக்கும் மத்தியில பிரிவினை, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிளவு. நபிகள் நாயகம் கொண்டு வந்த போதனை அப்படிப்பட்ட பிளவை, பிரிவினையை ஆரம்பத்தில் செய்தது. ஆனால் அது பிரிப்பதற்கு செய்த வேலை இல்லை, ஒற்றுமைக்காக செய்த வேலை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு,
மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 0442215226. ஒரு நெல்லை எடுத்து பூமிக்குள்ள போட்டு மூடி வைக்கிறோம். நம்ம கண்ணுக்கு தெரியாம அந்த நெல்லு ஒளிஞ்சு போயிடும். அதுக்கு வேண்டிய ஒழிக்கிறோம். அதுவா நம்ம எண்ணம். நெல்லை பார்த்தா நமக்கு கோபமா வருது. என்னடா இது நெல்லு, இது எப்படி நம்ம வீட்டுல இருக்கலாம்? அந்த கோபத்திலே கொண்டு போய் பூமிக்குள்ள புதைச்சு வைக்கிறோம். அந்த நெல் பல நூறு நெல்மணிகளாக உருவெடுக்க வேண்டும். அது செடியா வளரணும். அதுல நூற்றுக்கணக்கான நெல்மணிகள் வளரணும். அந்த நெல்லையெல்லாம் அறுவடை செய்யணும் என்பதற்காக வேண்டி ஆரம்பத்தில் கையில இருக்கிற நெல்லை குழி தோண்டி புதைக்கிறது மாதிரி ஆரம்பத்தில் உள்ள ஸ்டேஜ பார்த்தா என்ன நெல்லத்துக்கு உள்ள புதைச்சு அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் பின்னால் ஏற்பட்ட விளைவு என்ன? அந்த நெல்லு 100 நெல்லாச்சு. அந்த நெல்லு 500 நெல்லா மாறிச்சு. அந்த நெல்லு நூற்றுக்கணக்கான மூடைகளாக உருவெடுத்தது. அப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான நெல்மணிகளை பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக முதலிலே ஒரு சிறிய பிரிவினை ஏற்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு பிரிவு? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய பெரிய தகப்பனார். அல்லாஹ் சொல்லுகிறான், வஅன்திர் அஷீரத்துக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், இந்த மார்க்கத்தை சொல்லுங்க என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொந்த பந்தங்களை எல்லாம் அழைக்கிறாங்க. எல்லாரும் வாங்க என்று சொல்லி இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்காக அழைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்ச உடனே கீழே நிற்கக்கூடிய அந்த கூட்டத்தாரிலிருந்து ஒருத்தர் அவங்களுடைய பெரிய தகப்பனார் ரசூலுல்லாஹ் மேல மண்ணெல்லி வீசுறார். தப்பல்லக்க அலிஹாத ஜமாத்தனா, நாசமா போறவன இதுக்குதான் எங்களை கூப்பிட்டியா? இப்படிப்பட்ட ஒரு மோசமான கொள்கையை கருத்தை சொல்றதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா? யாரு சொல்றா? நபிகள் நாயகத்துடைய பெரிய தகப்பனார் அபூ லஹப். எப்படிப்பட்ட அபூ லஹப்? நபிகள் நாயகம் முஹம்மதாக அப்துல்லாவுடைய மகனாக பூமியிலே பிறந்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஒரு அடிமை பெண் வந்து சொல்றா, இது மாதிரி உங்க தம்பிக்கு அப்துல்லாவுக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு, முகம்மது பெயர் வைக்கப்பட்டிருக்கு, முகம்மது பிறந்திருக்கிறார் என்ற செய்தி சொல்லப்படுது. சொன்ன உடனே அபூ லஹபுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என் தம்பிக்கு புள்ள பிறந்திருச்சா, முகம்மது பிறந்திருக்கிறாரா? அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த வழி தெரியாமல் அந்த செய்தியை சொன்ன அந்த அடிமை பெண்ணு, நீ இந்த சந்தோஷமான செய்தியை சொன்னதுக்காக வேண்டிய உன்னை நான் விடுதலை பண்றேங்கிற. அடிமையை விடுதலை பண்றேங்கிற சாதாரண மேட்டர் இல்ல. அந்த காலத்துல இன்னைக்கு நாம காரு பங்களா வாங்குற மாதிரி, விலை கொடுத்து சந்தையில பொருட்கள் வாங்குற மாதிரி அன்றைக்கு ஆண்களையும் பெண்களையும் அடிமைகளாக வாங்கி கொண்டிருந்த காலகட்டம். இன்னைக்கு கணக்குப்படி போட்டா 30 லட்சம் 40 லட்சம் மதிப்புள்ள அடிமை பெண். அந்த 30-40 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பொருளை, ஒரு அடிமையை முகம்மது பிறந்த செய்தியை சொன்னதற்காக வேண்டி ஒருவர் விடுதலை செய்கிறார் என்றால், அது தர்மம் என்றார், தேவையில்லைன்னு சொல்றார் என்றால், அந்த செய்தி எவ்வளவு சந்தோஷமான செய்தியா இருக்கும். அந்த பிள்ளையின் மீது அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் அவர்கள் முகமது அவர்கள் தகப்பனார் இல்ல, பெரிய தகப்பனாருடைய அரவணைப்பில் இருக்கிறாரு. பெரிய தகப்பனாருடைய பாட்டனாருடைய அரவணைப்பில் இருக்கிறாரு. பாட்டனார் மரணிக்கக்கூடிய நேரம், அப்ப பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிடுறாரு. நான் இவ்வளவு நாள் இந்த பையனை வளர்த்தேன், தாயும் இல்ல தந்தையும் இல்ல,
இவன் நானும் போயிட்டேன்னா இந்த பிள்ளைய யார் பராமரிக்கிறது என்று கேட்கிறார் தான் பிள்ளைங்க இடத்துல. அப்ப இந்த அபூலஹப் போட்டி போடுறான், ஏன்ட்ட கொடுங்க, என் தம்பி மகனை ஏன்ட்ட ஒப்படைங்க, நான் அவனை வளர்ப்பேன், நல்ல முறையில வச்சுக்குவேன், நல்ல பாதுகாப்பேன் என்று சொல்லி அந்த முஹம்மதை வளர்ப்பதற்கு தன்னுடைய தந்தை இடத்திலே சண்டையிட்டவர், வாக்குவாதம் செய்தவர் இந்த அபூலஹப். அந்த அபூலஹப் சொல்றான், இந்த செய்தியை சொன்ன உடனே, சத்தியத்தை சொன்ன உடனே, ஏகத்துவத்தை சொன்ன உடனே, அவர்களுடைய குற்றங்களை குறைகளை சொன்னவுடனே நபிகள் நாயகத்துடைய எதிரியாக மாறுகிறார். நேற்று வரைக்கும் இப்படிப்பட்ட உறவு, ஒன்றுபட்டிருந்த உறவு, உயிருக்கு உயிராக இருந்த உறவு, சத்தியத்தை சொன்ன மாத்திரத்தில் அங்கே பெரிய தகப்பனாருக்கும் அந்த பிள்ளைக்கு மத்தியிலே உறவு உடைந்து பிரிவினை ஏற்படுவதை பார்க்கிறோம். பத்ர் யுத்தம், எதிரி பத்ர் யுத்தம் முடியுது. அதுல அபூபக்கர் சித்திக் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். எதிரணியில் அவருடைய மகன் கலந்து கொள்கிறார், அப்துல் ரஹ்மான். பின்னாடி சொல்றார் அப்துல் ரஹ்மானே, நான் பத்ர் களத்துல போரிட்டு கொண்டு வரும் பொழுது உங்களை நான் பார்த்தேன். தகப்பனார்ட்ட சொல்றார், உங்களை நான் பார்த்தேன், ஆனா தகப்பன்ற அந்த பாசம் என்ன தடுத்துருச்சு, அதனால நான் வேற பக்கம் திரும்பி போயிட்டேன், உங்களோடு சண்டை போட விரும்பல. அப்ப அபூபக்கர் சொல்றாங்க, அந்த நேரத்தில் நீ என் கையில கிடைச்சிருந்தா, பத்ர் யுத்தத்தில் நான் இஸ்லாமிய களத்திலே நிற்கிறேன், நீ எதிரணியிலே நிற்கிறாய், நான் உன்னை பார்த்திருந்தால் சும்மா விட்டுருக்க மாட்டேன், அப்பவே உன்னைத்தான் முதல்ல போட்டு தள்ளுவேன். இந்த அளவுக்கு பிரிவினை, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் மத்தியில பிளவு எப்படி ஏற்படுது? அவனை வெட்டி போட்டாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றுபட்டிருந்த குடும்பத்தில் பிளவை ஏற்படுத்தினார்கள். உடைச்சு அங்கிருந்து ஒருத்தரை உருவுறாங்க, உருவி இங்க இன்னொரு கூட்டத்தை உருவாக்குறாங்க. நபிகள் நாயகத்துடைய போதனைகள் அத்தனையும் இந்த ஒத்து போகக்கூடிய கும்பலுக்கு வேட்டு வைக்கும். நான்கையில தப்ப கண்டுக்காதுன்னு சொல்லக்கூடிய கூட்டத்தில் பிரிவை ஏற்படுத்தும். நல்லவர்களுக்கு பிடிக்கும், கெட்டவர்களுக்கு பிடிக்காது. யோக்கியர்கள் விரும்புவார்கள், அயோக்கியர்கள் விரும்ப மாட்டார்கள். அப்ப சண்டை வந்து, குழப்பம் வந்து, பிரிவினை வந்து, பிரச்சனை வந்து, நபிகளாய் அத்தனை போர்க்களத்தை சந்திச்சாங்களே. ரசூலுல்லாஹ் கெட்டவங்களா? ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு நல்ல மனுஷர் உதாரணம் காட்ட முடியுமா உலகத்துல? தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக வேண்டி தான் கொண்டு வந்த கொள்கையை இந்த உலகத்தில் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய கேரக்டரை மக்கள் மத்தியில சொல்லி இஸ்லாத்தை உண்மைப்படுத்தினார். லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி, ஏம்பா உங்களோடு இவ்வளவு நாள் இருந்திருக்கிறேனே, என் வாழ்க்கையை நீங்க பார்க்கலையா? அதை நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? எவ்வளவு நியாயமாக, எவ்வளவு நேர்மையாக, எவ்வளவு தூய்மையாக, எவ்வளவு ஒழுக்கத்தோடு என் வாழ்க்கையை நான் அமைச்சிருக்கிறேன், அதை நீங்க யோசித்து பார்க்க மாட்டீர்களா என்று சொல்லி தன்னுடைய தூய்மையான வாழ்க்கையை தான் கொண்டு வந்த கொள்கைக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கி போட்டார்களே. அப்படிப்பட்ட தூதரோடு அந்த சமுதாய மக்கள் ஏன் சண்டையிட்டார்கள்? அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருந்த ரசூலுல்லாஹ் ஏன் பிரிஞ்சு போனாங்க? ஏன் பத்ர் யுத்தம் நடந்தது? ஏன் உஹது யுத்தம் நடந்தது? ஏன் வேறு பல யுத்த களங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தார்கள்? எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு உண்மையான ஒற்றுமை கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக ஆரம்பத்தில் சண்டைகளை சந்தித்தார்கள், பிரிவினையை சந்தித்தார்கள், குழப்பத்தை சந்தித்தார்கள், கூறு போடக்கூடிய வேலைகளை சந்தித்தார்கள். இறுதியிலே ஒரு உடைக்க முடியாத ஒற்றுமையை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். கடந்த காலத்தில் திருமறை குர்ஆன் ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுகிறது. ஒரு கடலோரத்துக்கு அருகில் இருந்த ஒரு கிராம மக்கள் கடல்ல போய் மீன் பிடிச்சு வரக்கூடிய பழக்கம், அதான் அவங்களுடைய தொழில். அல்லாஹ் சொன்னா, சனிக்கிழமையில நீங்க மீன் பிடிக்க போகாதீங்க, திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. சனிக்கிழமையில நீ மீன் பிடிக்க போகாத என்று அல்லாஹ் சட்டம் சொன்னான். ஆனா அன்னைக்கு பார்க்க கடல்ல மீன் எல்லாம் பக்கத்துல வந்து நிக்குது. ஒரு கூட்டம் போய் பார்க்குது, என்னடா இது, எப்ப பார்த்தாலும் நம்ம மீன் பிடிக்க போனோம்னா படகு எடுத்துட்டு உள்ளுக்குள்ள 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ள போனாதான் காரை நம்ம மீனை பிடிச்சிட்டு வர முடியும். ஆனா இன்னைக்கு சனிக்கிழமை பார்த்தா எல்லாம் கடல் ஓரத்துல வந்து நிக்கிற, தலையத்திலேயே தூக்குற, நம்ம கூட பார்க்கலாம் சர்வ சாதாரணமா.
வெள்ளிக்கிழமையில பாங்கு சொல்லியாச்சுன்னா வியாபாரம் பண்ணாதுன்னு குரான் சொல்லு. உடனே இறங்குவார், கடையை விட்டு இறங்குவார், வியாபாரம் செஞ்சுக்கிட்டு பள்ளியாசுக்கு போயிடலாம் வருவார். அப்பம் பார்க்க ஒரு கஷ்டம் வந்து நிற்பார். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பட்ஜெட் வந்து நிற்பார். ஆகா, இவ்வளவு பெரிய ஒரு நாள் முழுக்க வியாபாரம் பார்த்தா கூட கிடைக்காத லாபம் இந்த ஒரு கஸ்டமர்கிட்ட கிடைச்சிருமே, இதை விட்டுட்டு போகவா, சரி கொஞ்ச நேரம் தாங்க, ஒரு 10 நிமிஷத்துல சாமான போட்டுட்டு தொழுக போயிடலாம் அப்படின்னு திரும்ப உள்ள ஏறிடுவார். அதே போன்று அந்த காலகட்டத்தில் எல்லாம் ஒரு சோதனைக்காக சனிக்கிழமை மீன் பிடிக்க போகாதுன்னு சொல்லிவிட்டு அந்த நாள்ல பார்த்தா கடலுக்கு ஓரத்துல மீன் எல்லாம் வந்து நிக்குது. ஒரு கூட்டத்துக்கு ஆசை தாங்கல, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறாங்க, சனிக்கிழமையில மீன் பிடிக்க போறாங்க. அப்ப இன்னொரு சாரார் வருகிறார்கள், நல்ல மக்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி நடக்க விரும்பக்கூடிய கூட்டத்தார் வருகிறார்கள். வந்து அவங்களுக்கு எச்சரிக்கை செய்றாங்க, போகாதீங்க, அல்லாஹ் தடுத்திருக்கிறான், கடுமையான குற்றம், இதை நீங்க செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் வருகிறார்கள், அவங்க யாரு, இன்றைக்கு சொல்கிறார்களே ஒற்றுமை ஒற்றுமை என்று, ஒன்றுபட்டு நிற்க வேண்டும், பிரிவினை வரக்கூடாது என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்ன, ஒத்துமையா இருக்கணும்னா எல்லாரும் குத்தமுறைகளை மேல போட்டு பேசக்கூடாது, நீ பேசினா 2 பேருக்கு சண்டை வந்துடும், பேசாம இருந்தா ஒத்துமையா போலாம்னு. அதே ஒற்றுமை கோஷத்தை ஒன்றுபட்டிருப்பதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய வழியை அந்த காலத்தை வாழக்கூடிய மக்கள் வந்து சொல்லுகிறார்கள். ஏன்பா அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க, கேடு கெட்டு போறான், உனக்கு என்ன, அவன் செஞ்சா உன்னையா பாதிக்க போகுது, நீனா தப்பு செஞ்ச, நீனா அல்லாஹ்வுடைய குற்றத்தை மீறின, கட்டளையை மீறின, அவன் தானே மீறினா, அவன் அழிஞ்சு போவான், உனக்கு என்ன, நீ சும்மா இரு, தேவையில்லாம என் பிரச்சனை பண்ணுத, நீ போய் செய்யாதன்னு சொல்லுவ, சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வரும், அவன் உன்னை திருப்பி தாக்குவான், நீ அவனை தாக்குவ, எல்லாம் ஒத்துமை உடஞ்சு போயிருமப்பா, சமுதாயத்தில் சண்டை வந்துருமே, பிரிஞ்சு போயிருவோமே, அதனால சொல்லாது என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வேதனை அந்த சமுதாயத்திற்கு இறங்குகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அந்த நேரத்தில் தீமையை விட்டு தடுத்தார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார்களோ, அந்த ஒரு பிரிவினரை தவிர மற்ற அனைத்து பிரிவினரையும் நாம் அழித்து விட்டோம். குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றம் செய்து அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கிறான். யாரை மட்டும் மிச்சம் வச்சான், தீமையை செய்யாதீர்கள் என்று தடுத்தார்களே, தீமை என்று சொன்னார்களே, குற்றங்களை குற்றம் என்று எடுத்து பேசினார்களே, அந்த ஒரு கூட்டத்தை மட்டும் விட்டுவிட்டு தீமை செஞ்ச கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சான். தீமை செய்யாமல் அவங்க செய்யறத சொல்ல வேண்டாம் சும்மா இருந்தாங்களே, அவன் தானே செய்யறான், செஞ்சா செஞ்சுட்டு போட்டு வாய் பத்தி மௌனமா இருந்தாங்களே, பிறர் செய்யக்கூடிய குற்றங்களை குறைகளை எடுத்து சொல்லாமல் இருந்த அந்த கூட்டத்தினரையும் அல்லாஹ் அழித்து விட்டான். அல்லாஹ்வுடைய அழிவு எதுல இருக்குது, தப்பு செஞ்சா சொல்லாம இருந்தா அல்லாஹ்வுடைய அழிவு. நீங்க என்ன சொல்றீங்க, ஒத்துமையா இருக்கணும்னா அடுத்தவன் செய்யற தப்ப சொல்லாத, இதையெல்லாம் ஏன் போட்டு பேசுறீங்க, இதையெல்லாம் என் டிவியில காட்டுறீங்க, இதையெல்லாம் உங்களுக்குள்ளே முடிச்சுக்க வேண்டியதானே, இதையெல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டிய மக்கள்கிட்ட ஏன் கொண்டு வர்றீங்க. இப்படி சொன்னால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இது ஒற்றுமைக்கு வழி இல்லை, இது ஒற்றுமைக்கான பாதை இல்லை, இது ஒற்றுமைக்கு வேட்டு வைக்க, இது புழுங்கி நாரக்கூடிய ஒரு காய்கறியை போன்று. ஒரு கூடையில அழுகின தக்காளி இருக்கு, நல்ல தக்காளி இருக்கு, அழுகுன தக்காளி சும்மா கிடந்துட்டு போதுமா, விட்டுட்டு போ அப்படின்னு விட்டா நாளைக்கு போய் பார்த்தா நல்லா இருக்கிற இன்னொரு தக்காளி கெட்டு போயிரும், நாளைக்கு இன்னொரு தக்காளி கெட்டு போயிருக்கும், கடைசியில பார்த்தா அழுகுன தக்காளியை தூக்கி போடாதனுடைய விளைவு, அதை பிரிக்காதனுடைய விளைவு, நல்லதை தனியா கெட்டதை தனியா உடைச்சி எடுக்காதனுடைய விளைவு, மொத்த கூடையில் இருந்த காய்கறியும் நாசமா போகும். காய்கறி கடையில் பார்த்திருக்கீங்கல்ல, சும்மா 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 எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அழுகி போச்சா கெட்டு போச்சா தனியா எடுத்து வைப்பாங்க. ஏன், நல்லதை பாதுகாக்கணும், அப்பதான் இது ஒழுங்கா இருக்கும், அப்பதான் இது நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட நன்றாக இருக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கணும்னா கெட்டு போனதை அதிலிருந்து அகற்ற வேண்டும், அதை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். உடலுக்குள்ளே ஒரு கட்டி வந்து விட்டதுன்னா இருக்கட்டும், சும்மா இருந்துட்டு போகுது, ஏன் பிரிக்கணும் கேட்க கூட, கட்டி தானே அதோட உடம்புல தானே இருக்குது, விட்டா மொத்த உடலே அழிச்சிரும், கட்டி அறுக்கணும், ஆபரேஷன் செய்யணும்,
அறுவை சிகிச்சை செஞ்சு பிரிவினை ஏற்படுத்தணும். கட்டிக்கு உடம்புக்கு மத்தியில பிரிவை ஏற்படுத்தணும். கட்டிங்கிறது கெடுதி, உடம்புங்கிறது நல்லா இருக்கு. நல்லா இருக்க உடம்பை இந்த கட்டி கெடுத்துரும். ரெண்டையும் பிரி, ஒன்னா வைக்காத, ஆபரேஷன் பண்ணு. ஏன்? இந்த உடல் அப்பதான் உறுதியா இருக்கும். அதுக்கு நபிகள் நாயகம் செஞ்ச வேலை ஆரம்பத்தில் பிரிவினை, இறுதியிலே ஒற்றுமை. ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த போதனை சமுதாயத்தில் ஆரம்பத்தில் எந்த சமுதாயமா இருந்தாலும் பிரிவினையத்தான் ஏற்படுத்தும். எப்படி? சாதாரணமா இருங்க. நபிகள் நாயகம் சொல்ல ஒரு சாதாரண போதனை எல்லாத்துக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னா, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. உங்கள ஒருத்தர் ஒரு தவறு நடப்பதை கண்டால், ஒரு தீமையை கண்டால், அதை தனது கரத்தால் தடுத்து நிறுத்தட்டும். இல்லம் லிசானிஹி, இயலவில்லை என்று சொன்னால் அதை தனது நாவால் எடுத்து சொல்லி நிறுத்தட்டும். ரசூலுல்லாஹ் சொல்ல எல்லாத்துக்கும் தெரியும். தீமையை கண்டா தடு, தடுத்தா என்ன நடக்கும்? ஒருத்தன் தப்பு செய்யறான், செய்யாதனா நீ என்ன கேட்கிறது? பிரச்சனை தானே வரும். சாதாரணமா நீங்க தடுத்து பாருங்க, பிரச்சனை வரும். இன்னைக்கு நீங்க முஸ்லீம் அமைப்புகளை எத்தனையோ அமைப்பை பாக்குறீங்க. அதுல தப்லீக் ஜமாத்துன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பினரை பெரும்பாலும் எங்கேயாவது எதிர்க்கப்படுகிறார்களா? 90% யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அவங்களா வருவாங்க, பள்ளியா சர்வீஸ் பண்ணுவாங்க, தேவை போடுவாங்க, லைட்டை போடுவாங்க, ஒரு வாரம் இருந்து சமைச்சு சாப்பிடுவாங்க, வீடு வீடா போய் பேசுவாங்க. அவங்களை எதிர்க்கிறதுக்கோ, அடிக்கிறதுக்கோ, கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ, குத்துறதுக்கோ வேற எந்த பிரச்சனைக்கு யாரும் வரமாட்டாங்க. அவங்களும் பிரச்சாரம் பண்றாங்க. என்ன பிரச்சாரம்? நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற பிரச்சாரம் சொல்லுவாங்க. ஆனா தீமையை தடுக்கிற பிரச்சாரத்தை செய்யவே மாட்டாங்க. நன்மையை மட்டும் சொல்லுவாங்க. தொலைவாங்க. இந்த ஒன்ன தவிர வேற எது அவங்களுடைய பிரச்சாரத்தில் இருக்காது. அவங்களை எதிர்க்கிறதுக்கு ஆளுலையே. நன்மைகளை சொன்னா எவனையும் எதிர்க்க மாட்டான். தீமையை சொல்லும் போது, இது தீமை செய்யாதுன்னு சொல்லும் போதுதான் பிரச்சனை. நன்மையை சொன்னா செய்யற தலையாட்டிட்டு போய் சரிப்பா, எல்லா வீட்லயும் கைக்கு முசாவா கொடுத்து தொழுகைக்கு வாங்க, எல்லாம் பாக்குறாங்க சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? தலையில தொப்பியை போட்டுக்கிட்டு, துண்டத்துக்கு பாட்டிக்கிட்டு, சரி முசாபா கொடுத்து தலையாட்டிட்டு அவங்க போன பிறகு சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. ஆனா பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அவரை ஏத்து நிக்க மாட்டாங்க, அவங்களை ஏத்து சண்டை போட மாட்டாங்க. நீ ஏண்டா வந்தான்னு கேட்க மாட்டாங்க. அவங்க நன்மையை மட்டும் சொல்றாங்க. நன்மையை சொல்றது மேட்ரு இல்ல, தீமையை தடுத்துப்பார், அதான் மேட்ரு. அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, நன்மையை சொல்வதற்கு முன்பு தீமையை தடுத்து விட்டு சொல்லு. நன்மையை சொல்றது பெரிய மேட்ரு இல்ல, அது ஈஸியா சொல்லிடலாம். தீமையை அகற்றணும். ஒரு டப்பாவுல ஒரு எலி செத்து விழுந்துருச்சு, அதுல ஒரு நல்ல தண்ணி ஊத்துறது மேட்ரு இல்ல, செத்து கிடக்கிற எலியை தூக்கி போட்டு ஊத்து, அப்பதான் பயனுள்ளதா இருக்கும். கெடுதியை நீக்கி போட்டு நல்லதை உள்ள வை, அப்பதான் நல்லது கெடாம இருக்கும். கெட்டு போன தயிர் வச்சிருக்கிறிய, புதுசா கெட்டு போன பால் இருக்குது, கடையில போய் புதுசா ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வர்றீங்க, உடைச்சு அதில் ஊத்துவீங்களா? ஏன்? கெட்டு போனதோட சேர்ந்து இதை ஊத்துனா இதுவும் சேர்ந்து கெட்டு போயிடும். முதல்ல கெட்டு போனதுக்கு வெளியே ஊத்து, பாத்திரத்தை கழுவு, அதுக்கப்புறம் நல்ல பாலை ஊத்து. அதனாலதான் இஸ்லாத்துடைய அடிப்படை போதனை ஏக இறைவன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற தாரக மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை இஸ்லாம் சொல்லி தருகிற பாங்கு எப்படி தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அடிப்படை களிமா, லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. எல்லாரும் சர்வசாதாரணமா சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் தெளிவா புரியணும். ஃபர்ஸ்ட் எடுத்தவன அல்லாஹ் சொல்றான், லா இலாஹ, கடவுள் என்பதே இல்லை. நீ இந்த கல்லை வணங்குறியப்பா, இது கடவுள் இல்லை. அந்த மரத்தை வணங்குகிறாய், அது கடவுள் இல்லை. இந்த கொடிமரத்தை வணங்குகிறாய், இது கடவுள் இல்லை. சூரியனை வணங்குகிறாய், அது கடவுள் இல்லை. சந்திரனை, அது கடவுள் இல்லை. பாம்பு கடவுள் இல்லை. அது இதனை நீ எதையெல்லாம் வணங்குறியோ, நீ செய்யக்கூடிய தப்பு தவறானது முதல்ல சொல்லி, இது கடவுள் இல்லை, அது கடவுள் இல்லை, அது கடவுள் இல்லை. லா இலாஹ, முதல்ல தீமையை பூரா சொல்லி, இதுவெல்லாம் தீமை, இது கடவுளே இல்ல சொல்லி போட்டு அடுத்து சொல்றா இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்ங்கிறவன் இருக்கிறான்னு சொல்றதுக்கு முந்தி இல்லை என்பதை சொல்லிட்டு தீமையை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ற நன்மையை சொல்லி தருகிறது இஸ்லாம். அதுதான் அவசியம், அப்படிதான் இருக்கணும். அப்படி சொன்னா என்ன நடக்கும்?
முதல்ல தீமையை சொல்லிவிட்டு நன்மையை சொன்னோம்னா அதனால் பாதிக்கப்படுகிறவன் உடனே எதிர்த்து நிற்பான். உதாரணம் சொல்றேன், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அதனுடைய வீரியத்தோடு நாம இந்த உலகத்தில் எடுத்து சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுகிற பொழுது என்ன விளைவு ஏற்பட்டதோ, எப்படி மண்ணள்ளி வீசினார்களோ, எப்படி நாசமா போ என்று கூக்குரலிட்டார்களோ, எப்படி அடிப்பதற்கு ஆயுதம் தூக்கி வந்தார்களோ, எப்படி ஊரை விட்டு விரட்டினார்களோ, எப்படி சுடுமணலில் போட்டு பொசுக்கினார்களோ, அதே போன்ற விளைவு அதனுடைய வீரியத்தோடு சொல்லும் பொழுது நமக்கும் ஏற்படும். போவார். சாதாரணமா ஒரு பொம்பளை பார்த்து நீ நல்லவன்னு சொல்லுங்க, அப்படியான்னு கேட்டு போயிருவாங்க. அல்லது அந்த பொம்பளை நல்ல பொம்பளை கருப்புள்ள பொம்பளை சொல்லுங்க, பிரச்சனையில ஒத்துக்குவாங்க. கற்பில் சிறந்தவர் கண்ணகி, யாரும் எடுத்து சரிப்பா இருந்துட்டு போறா இப்ப என்ன அப்படின்னு போயிருவாங்க. அதுக்கு முன்னாடி எவளுமே கற்புள்ளவ இல்ல இவளை தவறுன்னு சொன்னா எல்லா பொம்பளையும் கெட்டவ, இவ ஒருத்தி தான் நல்லவன்னா மொத்தம் ஒத்துக்குவாங்களா? கெட்டு போனவனா நல்லவன ஒத்துக்குவாங்களா? விளக்கமாறத்துக்கிட்டு வர மாட்டா. அது மாதிரி இஸ்லாம் சொல்லுது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ்வ வணங்குன்னு சொல்லுக்கு முந்தி முதல்ல இதெல்லாம் வணங்காத தீமை, அது கடவுள் இல்ல. அதை சொல்லிவிட்டு இதை சொன்னா இதனுடைய வீரியத்தோடு சொன்னால் அதை வணங்குகிறவர்கள் என்ன செய்வார்கள்? நம்முடைய தெய்வத்தை எதிர்க்கிறான், நம்முடைய வழிபாட்டை குறை சொல்லுகிறான், நாம போய் அவுளியாட்ட கையேந்திரம் அதை கூடாதுங்கிறான். அப்பா அவனை விடாத, அவனை அடி, அவனை துரத்து, கோழி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு, தீவிரவாதின்னு சொல்லு, பள்ளியாசலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லு, போர்டு போடு வரும். அதுல 2 பேரை பிரிச்சு எடுப்போம். சரியா தானே சொல்றான்? கெட்டவன் இது மாதிரி சிந்திச்சா கூட நல்லவன் 2 பேர் யோசிப்பார்கள். இது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்து சொன்ன ஒவ்வொரு போதனைகளும், ஒவ்வொரு செய்திகளும், ஒவ்வொரு கருத்துக்களும் அது அந்த வீரியத்தோடு சொல்லப்படுகிற பொழுது எதிரிலே இருக்கிறவர்களை பிரித்து உடைத்து அதிலே சிலவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் சில பேர் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக மாறி 2 பக்கமாக 2 கூட்டங்களாக பிரிவுபடுவார்கள். பிரிவுபட்டு சேர்க்கப்பட்டிருக்கிற இந்த தொகை ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருக்காது. சஹாபாக்களுடைய கூட்டத்தை போன்று என்ன கஷ்டம் வந்தாலும் ஒற்றுமைக்கு இலக்கணமாக ஒட்டுமொத்த சமுதாயத்திலே எங்கே எந்த பாதிப்பு வந்தாலும் அவன் என்னுடைய சமுதாய சகோதரன், என்னுடைய கொள்கை சகோதரன் என்று சொல்லி அவனுக்காக உள்ளம் துடிக்கும். அவன் படுகிற வேதனையை நீக்குவதற்கு ஓடோடி வருவான் ஒவ்வொரு மனிதனும். அந்த வேளையை இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த 30 ஆண்டுகளில் மிகச் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறது. யாரும் அதிலே குறை சொல்ல முடியாது. அந்த ஒற்றுமையை இன்றைக்கு எங்க தமிழகத்தில் எங்க வேணா எடுத்துக்கங்க, எத்தனையோ இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் அவனியாபுரம், அங்க ஒரு 2 பேர் மேல வழக்கு போட்டார்கள், பொய்யான வழக்கு. ஊர்ல இந்த கொள்கை சகோதரனவன் நாங்கள் ஏற்படுத்திய அந்த ஒற்றுமை கூட்டிலே இடம் பெற்றிருக்கிற ஒரு உறுப்பு, இந்த சமுதாயத்தினுடைய ஒரு பகுதி. அது மாதிரி சமுதாயம் சொல்லிக்கிட்டு இருக்க லட்சம் பேர் ஊர்ல இருக்கிறான். யாருக்காவது உள்ளம் துடித்ததா? யாராவது அதற்காக பாடுபட்டார்களா? அவருடைய களங்கத்தை நீக்குவதற்கு களத்தில் இறங்கினார்களா? அந்த ஊர்ல பாதிக்கப்பட்டு பொய் கேஸ் போடப்பட்டவனுக்கு அவன் முகம் எங்களுக்கு தெரியாது, அவன் யார் எங்களுக்கு தெரியாது, அவனுக்கு கொடுக்கல் வாங்கல் இல்ல, அவனுக்கு இரத்த பந்தம் இல்ல, யாரோ எவனோ. ஆனால் இந்த ஒற்றுமை கூட்டிலே அவனும் ஒருவன், இந்த கொள்கை சகோதரன் என்ற பங்களிப்பிலே அவனும் ஒருவன். விளைவு என்ன? அவனை பார்க்காவிட்டாலும், அவனால் தொடர்பு கொள்ளாவிட்டாலும், கொடுக்கல் வாங்கல் இல்லை என்றாலும், இரத்த பந்தம் இல்லை என்றாலும், அங்கே நம் சகோதரன் ஒருவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிந்த மாத்திரத்தில் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டமும் கிடுகிடுக்கிற வகையிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏன்? இதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த ஒற்றுமையினால் ஏற்பட்ட விளைவு இது. மூமின் என்று சொன்னால் ஒரு உடல மாதிரி இருக்கணும்டா. கண்ணுல பாதிப்பு வந்தா கையை துடிக்கணும், கால் ஓடணும், வயிறு வேலை செய்யணும்,
ரத்த வேலை செய்யணும், காது வேலை செய்யணும், கண்ணுக்கு தானே சும்மா இருக்கக்கூடாது. அதனால் ஏற்பட்ட விளைவு இது. ஒன்றா இரண்டா? சமுதாயத்திலே இப்படி பாதிக்கப்பட்டவனுக்காக வேண்டி இந்த சமுதாய கொள்கை சகோதரன், இந்த ஜமாத்தை சார்ந்த உறுப்பினர் குரல் கொடுத்த நிகழ்வுகள் ஒன்றல்ல இரண்டல்ல. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த தினத்தில் ஒரு வாய்க்கொழுப்பு பிடிச்ச ஒரு அமைப்பு தேவையில்லாம சென்னையில திமுக காரண்ட வாயை கொடுத்து நல்ல வாங்கி கட்டி டிவியில ரத்த வழிய நின்னாங்க. அவன் அடிச்சா அவனை திருப்பி எடுக்கணும். அவன் யோக்கியம், அடிச்சவனை தான் திருப்பி அடிக்கணும். நல்ல பயனோர்த்த அடிப்பானா, உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோபத்தை பக்கத்தில் நிக்கிற பச்சை பிள்ளை மேல காட்டணும். பச்சை பிள்ளை என்று எங்களுக்கு உதாரணம் காட்டல. எவன் திருப்பி அடிப்பானோ அவனை போய் அடிச்சு பார்த்துட்டு திருப்பி அடி கொடுத்துட்டு வரணும். நாங்க எடுத்த எடுப்புல தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறவங்க இல்ல. எங்களை யாரு அடிச்சாலும் உடனே திருப்பி அடிக்கிற கூட்டமும் இல்ல. முறைப்படி ஜனநாயக அடிப்படையில் நியாயமாக கோர்ட் இருக்கு, கேஸ் இருக்கு, வழக்கு இருக்கு, காவல்துறை இருக்கு, சட்டம் இருக்கு. நாம சட்டத்தை கையில் எடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி கோபம் வந்தாலும் பொறுமை காக்கக்கூடிய கூட்டம் இது. எங்களிடத்திலே வீரம் இருந்தாலும் அதனை அடக்கிக் கொண்டு நாங்கள் கோழைகள் இல்லை என்பதை ஜனநாயக அடிப்படையிலே வெளிப்படுத்துகிற கூட்டம் இது. அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? அவன் அங்க அடி வாங்கிட்டு எங்களை அடிச்சு விட்டாண்டான்னு எங்கள் சகோதரன் ஒருவனை போய் அடிக்கிறான். அவன் உட்கார்ந்து இருக்கிற அலுவலகத்தை உடைக்கிறான். அவனை சாக்கடையில தள்ளுறான். எவனோடு உட்கார முந்தானால் அவனுடைய பாதிப்புக்கு இதுவரை காவல்துறை செவி சாய்க்கவில்லை என்பதை அறிந்து கொண்ட உடனே சுத்து வட்டாரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு வந்தவாசியில், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரனுக்காக அவன் கையில இருந்த செல்போனை பிடிங்கிட்டு போயிட்டான். 10,000 ரூபாய் செல்போனு. செல்போன் தானே 10,000 தானே ஒரு பெரிய மேட்டரா அப்படின்னு பாக்கல. ₹1 இருந்தாலும் அவனுக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது. அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த பாதிப்புக்கு நாம் குரல் கொடுத்து உதவி செய்ய வேண்டும், நியாயம் கொடுக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் அவனுக்காக வேண்டி குரல் கொடுத்த நிகழ்வு 2 தினங்களுக்கு முன்பு இந்த தமிழகத்தில் நடைபெற்றது. இப்படி லட்சம் நடந்திருக்கு, 1000 நடந்திருக்குது. எங்க எவன் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கிற ஜமாத்தாக இந்த ஜமாத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அது மட்டுமா, ஆரம்பத்தில் சொன்ன ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கணும். மூமின்னு சொல்றிய, ஒத்துமைன்னு சொல்றிய, ஒத்துமைக்கு எடுத்துக்காட்டா இந்த சமுதாயத்துக்கு என்ன உதவி செஞ்சு கேட்டோமே, அத்தனை உதவிகளையும் எங்களால் இயன்ற வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் எங்கள் சொந்த சமுதாயத்தில் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறோம். தையல் தொழில் தெரிஞ்சவனுக்கு தையல் மிஷின் இல்லையா? ஒவ்வொருத்தண்ட வசதி உள்ளவன் காசை கேட்டு பிச்சை எடுத்துட்டு அவனுக்கு தொழில் தெரியும், காசு இல்ல, தையல் மிஷின் வாங்க வசதி இல்ல, 3000 ரூபாய் 4000 ரூபாய் தான் தையல் மிஷின், உனக்கு எல்லாம் பறக்கத்து கொடுத்துருக்கான், காசை கொடு. ஒருத்தண்டையா வாங்கி நூற்றுக்கணக்கான ஏழை எளிய தையல் தொழிலாளர்களுக்கு, தொழிலாளர் பெண்களுக்கு தையல் மிஷின்களை வழங்கி இருக்கிறோம். எத்தனை ஜமாத்துகள் வழங்கியது சொல்லு பார்க்கலாம். நீ கொடிக்கால் பாளையம் ஜமாத்து கொடுத்தீங்களா? திருவாரூர் ஜமாத்து கொடுத்தீங்களா? சுன்னத்துவல் ஜமாத்துங்கிறீங்கள, ஜமாத்து உலமாங்கிறீங்கள, அந்த அமைப்பு இந்த அமைப்பு பேர் வச்சிருக்கீங்கள. எத்தனை அமைப்பு இந்த ஏழைகளின் துயர் துடைப்பதற்கு இந்த பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். எவனுக்கு அந்த கேடு? அப்படித்தானே இருந்தீர்கள். நாங்கள் செய்தோமே. வட்டியில போய் சாகுறான 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு. மற்ற சமுதாயத்தில் நம்ம சமுதாயம் இல்ல. நம்ம சமுதாயத்தினுடைய நிலைமை 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் பிச்சை எடுக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் அதல பாதாளத்தில் கிடக்கிறது. வட்டி கடைக்காரன் போய் டெய்லி தொழில் செய்வதற்கு 1000 ரூபாய் கடன் வாங்குறான், 1500 ரூபாய் கடன் வாங்குறான். பல பேர் நம்ம மாதிரி ஊர் பகுதியில் அல்லாஹ் நம்மளை கண்ணியமா வச்சிருக்கா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் பல ஊர்களுக்கு போங்கள், வெளி மாநிலங்களுக்கு போங்க. முஸ்லிம்களுடைய நிலைமை, பொருளாதார நிலைமை, காலங்காத்தால பிளாட்ஃபார்ம் வியாபாரத்துக்காக மாம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணி சாயங்காலம் கடன் அடைப்பான். 1500 ரூபாய் காசு இல்லாம கந்து வெட்டிக்காரன் காசு வாங்கி 2000 ரூபாய் வாங்கிட்டு வருவான், வியாபாரம் பண்ணுவான். 2200 ரூபாய் 200 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். அதுல 150 ரூபாயத்துக்கு வட்டிக்காரன் கொடுத்துட்டு அவனுடைய உழைப்புல 90% வட்டிக்கு கொடுத்துட்டு இந்த 50 ரூபாயை வீட்டுக்கு கொண்டு போவான். தெரியாதா? இந்த ஜமாத்துகளுக்கு கண்களின் பார்வையில் படலையா?
எல்லாரும் 100% எல்லாம் திருப்தியோடு இந்த சமுதாயத்தில் இருக்கிறானா? எல்லாருக்கும் தெரியும் என்ன செய்தீர்கள், நாங்கள் செய்தோம். இறைவனின் பேரருளால் எங்களால் இயன்ற வரைக்கும் என் சமுதாய சகோதரன், எங்களுடைய கொள்கை சகோதரன், மூமினான சகோதரன், அவனை வட்டியில் இருந்து மீட்டெடுப்பதற்காக மாவட்டந்தோறும் வட்டி இல்லா கடனுதவி திட்டம் 10,000 ரூபாய், 5,000 ரூபாய், 50,000 ரூபாய், 2 லட்சம், 1 லட்சம், ஒவ்வொருத்தருடைய ஊருக்கும் கிளைக்கும் மாவட்டத்துக்கும் அதனுடைய தகுதிக்கும் தகுந்த மாதிரி வட்டியில்லா கடனுதவி திட்டம் செஞ்சமே. நாங்க ஏற்படுத்தி இருக்கிறது ஒற்றுமை இல்லையா? இது ஒற்றுமையா? நேத்தைக்கு நீங்கள் கூத்தடித்து கிடந்தீர்களே, மத்தவன் செய்யற படுற பாட்டை கண்டுக்காம இருந்தீங்க, அது ஒற்றுமை. எது ஒற்றுமை? ஒற்றுமைனா பாதிக்கப்பட்டவனுக்கு குரல் கொடு, அது ஒற்றுமை. ஏழைக்கு இறங்கி வா, அது ஒற்றுமை. தான் உண்டு தான் வேலை உண்டு, எவன் எக்கேடு கட்டு போன எனக்கு இருந்தா இதுக்கு பேர் ஒற்றுமையா? எத்தனை நிகழ்வுகள் என்னெல்லாம் செய்யணும் சமுதாயத்தில் பார்க்கிறோம். சில நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில குழந்தைகளை சின்னஞ்சிறு வயசுல உங்களுடைய பெற்றோர் எடுத்துக்கிறான். அது அவனுக்கான ரைட்ஸ், ஒன்னும் சொல்ல முடியாது. இன்னலில் ஆய்மா ஆயத்தா, கொடுத்தவை அனைத்தும் இறைவனுக்குரியது. இன்னலில் ஆய்மா அகத, எடுத்தவை அனைத்தும் அவனுக்கே உரியது. கொடுத்தவன் அவன், எடுப்பவனுக்கு உரிமை உண்டு. நம்ம ஒண்ணு அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் அந்த பச்சிலம் பாலகர் 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, 5 வயசு, 7 வயசு அனாதை சிறுவர்கள், பராமரிக்க ஆள் இல்ல. பராமரிச்சீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, ஆனா காஃபிலுல் யதீமி ஹாக்கதா, நானும் அனாதைகளை பராமரித்தவனும் நாளை மறுமையிலே சுவனத்திலே இப்படி சேர்ந்திருப்போம். 2 விரல் எப்படி இருக்கு பக்கத்துல பக்கத்துல, அது மாதிரி அனாதைக்கு ஆதரவு விடுறா சேர்ந்திருப்போன்னு சொன்னாங்களே. நீ சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாவது அனாதைகளை ஆதரித்தீர்களா? அதற்கு திட்டம் திட்டீர்களா? எத்தனை அனாதை பிள்ளைகளை தெருக்களில் பார்க்கிறோம், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். பிச்சை எடுக்கிற கும்பலை அவங்களை கடத்திட்டு போய் வெளிமாநிலத்தில் வச்சு அவங்க கண்ணை நோண்டி கையை ஒடிச்சு நொண்டியாக்கி முடமாக்கி அலங்கோலமாக்கி 10 வயசு 12 வயசுல துள்ளி திரிய வேண்டிய பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர் இல்லாத காரணத்தினால், பெற்றெடுத்தவர்கள் இல்லாத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட அபலைகளாக தெருக்கல்ல நிக்கிறாங்களே. அவங்களை ஈடேற்றதுக்கு திட்டம் தீட்டீங்க முடியாது. அவங்களால உங்கள் ஜமாத் நினைத்திருந்தால், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இருந்தால், அதுக்காக வேண்டி ஒரு வசூல் செய்திருந்தால், ஒரு நாளையில நீங்க கோடி ரூபாய் சேகரிக்க முடியுமே. நாங்க அறிவிச்சு வசூல் பண்ண தொகை எவ்வளவு பார்த்தா 2000 1000 இருக்குது. எங்களுடைய பொருளாதார நிலைமை அப்படி. எங்கள் ஜமாத்திலே உறுப்பினர்களாக இருக்கிறவருடைய பொருளாதார நிலைமை அப்படி. இப்படி சேகரிச்சாலும் அதுல ஒரு பங்கெடுத்து அனாதைகளை ஆதரிப்பதற்கு திட்டம் தீட்டி அனாதைகள் இல்லத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம். வேற எத்தனை பேர் துவக்கி இருக்கிற சொல்ல முடியுமா? எத்தனை ஜமாத் ஊருக்கு ஊருக்கு இருக்கிறீர்களே. இந்த அனாதை பிள்ளைகளுக்கு நீங்கள் இறங்கினீர்களா? இறங்கல. முதுமை பருவம், வயசாளி, பெத்தவங்க பிள்ளைங்க எல்லாம் நடுத்தரல விட்டுக்கிட்டான். பல பெத்தவங்கள பலருக்கு பிள்ளைங்க அவங்களுக்கு முந்தைய எல்லாம் எடுத்துக்கிட்டான். முதிய பருவத்தில் பராமரிக்க ஆள் இல்ல, நோய் நொடி, கஷ்டம், ஒரு மருத்துவம் பார்க்க வழி இல்ல, உழைச்சு சம்பாதிக்க முடியல, உடம்பு ஒத்துக்கல, இடம் கொடுக்கல. முதிய பருவத்தில் பார்க்கிறாங்க கிறிஸ்தவ மிஷனரிகள் பல ஊர்கள்ல. இப்படியே போய் தேடுறோம், தூக்கிட்டு போறோம். நாங்க பராமரிக்கிறோம், சாப்பாடு தர்றோம், மருத்துவம் தர்றோம். நீங்க செய்ய வேண்டியது என்ன? கிறிஸ்துவத்துக்கு மாறிடுங்க, கிறிஸ்டினா மாறிடுங்க. கடைசி நேரத்தில் பராமரிக்க ஆள் இல்ல, இவங்க தான் சாப்பாடு தர்றாங்க, இவங்க தான் மருத்துவம் பார்க்கிறாங்க, தங்க இடம் தந்திருக்கிறாங்க. இவங்க சொல்ற மார்க்கத்தை ஏத்துக்கிறதுல நமக்கு என்ன தயக்கம்னு சொல்லி 50 வருடம் 55 வருடம் 60 வருடம் ஒரு முஸ்லிமாக, ஒரு மூமினாக தன் வாழ்க்கையை கடத்தி பெரிய கடைசி 1 வருடத்தில் 2 வருடத்தில் மரணிக்கக்கூடிய பருவத்தில் கழுத்திலே சிலுவையை தொங்கவிட்டு அதுவரை அப்துல்லாவாக இருந்தவர் இறுதியிலே ஆல்பர்ட்டாக மாறி மரணிக்கக்கூடிய நிகழ்வுகள் எத்தனை இடங்களில் நடக்கிறது பார்த்து கொண்டு என்ன செய்தீர்கள்? நரகத்துடைய விளிம்புல போய் விட போறாங்களே, நரக படுகொலியில கிடைக்கிறாங்களே, காப்பாற்ற முயற்சித்தீங்களா? என்ன முயற்சி எடுத்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்களை பத்தி சொல்றான், குன்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார்.
நரகத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, உங்களை அதிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு பாசத்தை நேசத்தை ஏற்படுத்தினான். நரகத்தில் விளிம்பில நிக்கிறவன அங்கிருந்து தூக்கி இங்க கொண்டு விட்டு சொர்க்கத்து பாதையை காட்டினான். ஆனா இன்றைக்கு சொர்க்கத்தின் விளிம்பில் நின்றிருந்த முஸ்லிம்கள் இறுதியிலே மரண தருவாயிலே நரக படுகொலியிலே போய் விழுந்து மரணிக்கிறார்களே. அதை மாத்த என்ன முயற்சி செஞ்சீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்களா இல்லையா? சண்டை போட்டாலும், பிரிஞ்சாலும், பிரிவினை வந்தாலும், போர் நடந்தாலும், அடிச்சாலும், மண்ணெளி வீசினாலும், பிரிவினைவாதி என்று குற்றம் சுமத்தினாலும், குழப்பவாதிகள் என்று திட்டி தீர்த்தாலும், நீ என்ன வேணாலும் சொல்லு, அவன் நரகத்துடைய ஓரத்தில் நிற்கிறான், தூக்கி இழுத்து கொண்டு நிப்பாட்டி சொர்க்கத்தின் பாதையை காட்டினாங்களே, நீங்க காட்டினீங்களா? காட்டி இருந்தால் நீங்கள் ஒற்றுமை விரும்பிகள், ஒன்றுபட்டிருந்தவர்கள் அர்த்தம். நீங்க காட்டல, நாங்க காட்டணும். எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் எங்கள் ஜமாஅத்தின் சார்பில் ஆதரவற்றவர்களுக்காக, முதியவர்களுக்காக, பெரியவர்களுக்காக லட்சம் பேர் போற, 1000 பேர் போகலாம். எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்ல. எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி லட்ச லட்சமா கொட்டுறதுக்கு பெரும் செல்வந்தர்கள் எங்கள் அமைப்பில் இல்லை. வெளிநாட்டு நிறுவனங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பில்லை. அந்த ஒத்துழைப்பை நாங்கள் பெற்றுக் கொள்வதாகவும் இல்லை. எங்க சக்திக்கு என்ன இருக்கோ அதுக்கு நாங்க செயல்பட்டோம். முதியவர் நரகத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு அதை பார்த்து ஓடோடி போனோமே, இது ஒற்றுமை. இப்படி எத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் வயிறு நிரம்பாமல் இருக்கிறவர்களை பார்த்து அவருடைய வயிற்று பசியை போக்குவதற்கு திட்டங்கள். பெருநாள் தினத்தில் பித்ரான்னு ஒண்ணு வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒரு அழகான திட்டம். என்ன செஞ்சீங்க? பித்ரா பூரா பள்ளியாசல வேலை பார்க்கற அஜர்த்துக்கும் போயினா இருக்கும். எந்த அஜர்த்தா வாய் திறந்து சொன்னியா? பித்ரா எனக்குள்ளது இல்லைன்னு சொன்னியா? நீ நானும் சொல்லாம இருந்தேன். கடந்த காலத்துல ஓதிக்கிட்டு இருந்த தருணத்தில் 7 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் அந்த முசீபத்துல மூழ்கி கிடக்கிற பொழுது கொண்டா கொண்டான்னு வாங்கி வாங்கி பைக்குள்ள நிறைச்சோம். ஆனா ஏன் சொத்தாது எனக்கு வந்து சேர வேண்டியதா? ஆலின் சாக்களுக்கு போக வேண்டியதா? பெருநாள் தினத்தில் ஏழை எளிய மக்கள் சந்தோஷமாக பெருநாளை கழிப்பதற்கு அவர்களுக்காக இஸ்லாம் தீட்டி தந்திருக்கிற அற்புதமான திட்டத்தை உங்களுடைய வயிறு வளர்ப்பதற்காக பயன்படுத்தினீர்களே. நாங்க என்ன செஞ்சோம்? அவன் அன்னைக்கு கூட சந்தோஷமா இருக்கணும், அன்னைக்கு கூட வயிறு நிறையாம இருந்தாமல எப்படி நியாயம் இல்லையே, அவன் நம்ம சகோதரன் இல்லையான்னு சொல்லி அதனுடைய உண்மையை விளக்கினோம். பித்ராவை வசூலித்தோம், ஏழைகளை கணக்கெடுத்தோம். நீ எங்களை தேடி வராதா, நான் உங்களை தேடி வர்றோம்னு வீடு வீடா ஏழையை தேடி பார்த்து நல்ல சாப்பாட்டுக்காக அரிசியை கொடுத்தோம், நல்ல சாப்பாட்டுக்கு காசு பணத்தை கொடுத்தோம். அந்த ஒரு நாள் பெருநாளை அவருக்கு ஒரு திருநாளாக கழிப்பதற்கான எங்களால் முடிந்த அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்தோம். நீங்கள் செய்தீர்களா? இந்த ஜமாத்துகள் செய்ததா? முஸ்லிம் அமைப்புகள் செய்ததா? அப்படி செய்திருந்தால் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீர்கள் என்று அர்த்தம். அதை நாங்க செஞ்சிருக்கோம். அதனால தான் எங்க பாதிப்பினால் இங்க வருவோம். இங்க ஒரு பிரச்சனை என்று எழுந்தால் எத்தனையோ ஊர்களில் காட்டியிருக்கிறோம். நீ உன் ஊரை பொறுத்த வரைக்கும் நினைக்கலாம், இவனோ மைனாரிட்டி, ஏன்னா 10 பேர் இருக்கிறான், 20 பேர் இருக்கிறானுவ, இடத்தை பெருசா செஞ்சிருவான், இது ஒரு சிறுபான்மை, உன் ஊர்ல சிறுபான்மையா இருக்கலாம். ஆனா இந்த மக்கள் மீது நீ கை வைத்து பார், இந்த மக்களுடைய உரிமைகளை பறித்து பார், இந்த மக்கள் மீது ஏதேனும் உனது அடக்குமுறையை நீ திணித்து பார், மறுநாள் இந்த ஊரில் இந்த அமைப்பு மெஜாரிட்டியாக மாறும். எத்தனை ஒரு உதாரணம் காட்டணும்? 2 பேர் தானே, 20 பேர் தானே பார்த்துக்கிட்டு இருந்தவன் எத்தனை ஊர்கள்ல மைனாரிட்டின்னு சொல்லி பள்ளியாசலுக்கு வராத, சந்துக்கு தரமாட்டோம், கபிரிஸ்தான் தரமாட்டோம் சொன்னார்கள். இறந்து போனவன எங்கள்கிட்ட கபிரிஸ்தான் எங்க கையில தானே இருக்குது. பல ஊர்கள்ல மிரட்டினா சும்மா ஆடுவானுவ, கூட்டம் போடுவானுவ, வீட்டுல மௌத்துனா நம்மகிட்ட தானே வரணும். பல ஊர்ல ஜம்பம் பேசுறாங்க. ஒரு பருப்பு வேகலை இதுவரைக்கும். தௌஹீத் ஜமாத்திடத்தில் அல்லாஹ்வுடைய அருளால், இது எங்களின் பலம் இல்லை, எங்கள் இறைவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற பலம். எங்களுடைய உழைப்பால், திறமையால், அறிவால், சிந்தனையால் நாங்கள் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் இல்லை.
எங்களை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனே இந்த புகழுக்கு சொந்தக்காரன். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. என்ன நடந்துச்சு ஊர்ல திருவண்ணாமலையில? அடக்க விட மாட்டோம். எல்லாம் கதறாங்க. கெஞ்ச குடும்பத்தினர் எல்லாம் பரிதவிச்சு நிக்கிறாங்க. போய் அது வரைக்கும் 2 பேர் 3 பேர் கிட்ட போய் இறங்குச்சு. எங்க இருந்துச்சா, எங்க இருந்துடா வந்துச்சு இவ்வளவு கூட்டம்? காரைக்கால் நடந்துச்சு. கொண்டு போய் கௌரவத்தோடு, அரச மரியாதையோடு. ஏன்னா இறந்துட்டாங்கன்னா, இறந்த பாடிங்கிறது அரசாங்கத்துடைய ப்ராப்பர்ட்டி. இறந்து நான் இருக்கிற இந்திய குடிமகன் ஒருத்தன், நான் என் உசுறு போயிடுச்சுன்னா என் பாடி கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பாடி. என் பாடி அழுக வைக்க கூடாது. அப்படி வச்சா கவர்மெண்ட் மேல குற்றாது. எந்த நாடா இருந்தாலும் சரி, இறந்து விட்ட உடம்பு அந்த நாட்டுக்கு சொந்தம், நாட்டுடைமை. அது அங்க அடக்காது இங்க அடக்க மாட்டேன்னு அழுகிற வேலை எவனா செய்யாம எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு போலீஸ் வந்து எங்க போனாலும் சரி, நீ யார்கிட்ட போய் கையெழுத்து வாங்கினாலும் சரி, கோர்ட்டுக்கு போ, போலீஸ் அதிகாரத்தை வச்சு மிரட்டு, கலெக்டரை கூட்டிட்டு வா, முதலமைச்சரை கூட்டிட்டு வா, ஏன் ஜனாதிபதி பிரதமர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாலும் சரி, அதை எவனும் தடுத்து நிறுத்த முடியாது. ராணுவ மரியாதையோடு கொண்டு போய் அடக்கம் செய்ய முடியும். நாட்டுடைய சட்டம் அப்படி. அந்த நேரத்தில் வந்து நிற்போம். ஊருக்குள்ள வந்து இறங்கும். வேலையை விட்டுட்டு வருவான், லாபத்தை விட்டுட்டு வருவான், குடும்ப கஷ்டத்தை விட்டுட்டு வருவான். என் சகோதரன் ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்ட மறு நிமிடத்தில் எங்கெல்லாம் எங்கள் கொள்கை சகோதரர்கள் பரவி கிடக்கிறார்களோ ஒவ்வொரு இடத்திலிருந்தும் நூற்றுக்கணக்கானவர்கள் புறப்பட்டு சம்பந்தப்பட்ட இடத்துல குடுமி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இனிஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒற்றுமையின் இலக்கணத்தை வெளிப்படுத்துவோம். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூமின்கள் என்பவர்கள் அல் மூமினு லில் மூமினி கல் புன்யான், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்று ஒப்பானவன். யசுத்து பாலுஹு பாலா, அதுல ஒண்ணு இன்னொன்னு தாங்கி நிக்குது. செங்கலை வச்சு கட்டுறோம், ஒரு கல்லு இன்னொரு கல்ல தாங்கி பிடிக்கி. அது மாதிரி ஒரு மூமின் இன்னொரு மூமினை தாங்கி பிடிப்பான். அது மாதிரி நிக்கணும். அப்படிப்பட்ட தாங்கி பிடிக்கிற வேலையை இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உருக்கு நிறைந்த ஒரு ஒற்றுமையை யாரும் ஏற்படுத்தல. சமுதாயத்தில் கல்வியில பின்னங்கி கிடக்கிற மாணவர்கள், அந்த மாணவர்களை முன்னேற்றுவதற்கு, அதற்கு வழிகாட்டுவதற்கு 1000 வாய்ப்புகள் இருந்தாலும் யாருமே பயன்படுத்தாமல் இருக்கிற பொழுது இன்றைக்கு ஊருக்கு ஊர் இந்த ஜமாத்தினுடைய மாணவர் அணி மாவட்டம் மாவட்டமாக கிளை பரப்பி, மாவட்டம் மாவட்டமாக களமிறங்கி அங்கிருக்கிற மாணவர்களை அழைத்து கருத்தரங்குகள் நடத்தி அவர்களுக்கு கல்வி வழிகாட்டுதல். இன்னும் சொன்னால் கல்விக்கு உதவித்தொகை கடந்த வருடத்தில் லட்சக்கணக்கான ரூபாய்களை வசூலித்து மேல் படிப்புக்கு வழியில்ல, பணம் கட்ட வழியில்ல என்று சொல்லக்கூடிய மாணவர்களை அழைத்து எங்களால் ஆன உதவிகளை செய்து கல்வி உதவியை செய்திருக்கிறோம். இது மாதிரி என்னென்ன இருக்கிறதோ அத்தனை காரியங்களிலும் எங்களால் ஆன பங்களிப்பை செய்து ஒரு ஒற்றுமை நிறைந்த சமுதாயத்தை, உருக்குலையா ஒரு பிரச்சனைனா ஓடி ஒளிகிற சமுதாயம் இல்ல, நீங்க உருவாக்கி இருக்கிற அப்படிப்பட்ட சமுதாயம். வந்து நிக்கட்டும், போலீஸ் வந்து நிக்கட்டும், துப்பாக்கியை தூக்கட்டும், அவன் துண்ட காணும் துணிய காணும்னு எங்கடா தலைவர் எங்கடா செயலாளர் தேடணும். ஆனா இங்க எப்படி தலைவனை தாண்டித்தான், நிர்வாகியை தாண்டித்தான்
தொண்டர்கள் பக்கம் எதிரிகள் செல்ல முடியும். துப்பாக்கி துளைத்தாலும் சரி, முன்னாடி எங்களை சந்தி, நாங்க களத்துல நின்னா முகத்தை மறைச்சுக்கு நிக்க மாட்டோம். மத்தவனை காவு கொடுத்துட்டு நிர்வாகி ஓடி ஒழிய மாட்டோம். வீரத்தோடு விவேகத்தோடு ஒற்றுமை குலையாத ஒற்றுமையோடு நாங்கள் நிறைந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒற்றுமை இறைவனின் மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஒற்றுமை இன்னும் வளரும், இன்னும் பெருகும். அங்கங்கே இருக்கிற அத்தனை கசடுகளையும் அழித்து அழுக்குகளை நீக்கி இறைவனின் அருளால் தூய்மை நிறைந்த ஒரு முழு ஒற்றுமை படைத்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லருளை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்